முதுநெறி வளர்த்து கத்தும் கடல் மீது களம் கொண்டு வலம் வந்த தமிழனை ஈன்ற என் தமிழ்த்தாய்க்கு முதல் வணக்கம். கண் எப்படி இமையை காக்குமோ அதே போல தமிழையும் ஆன்மீகத்தையும் இரு கண்களாக பாவித்து அதனை பேணி பாதுகாத்து வளர்த்து வரும் தவத்திரு சாந்தலிங்க மருதாச்சல அடிகளார் பேரூர் ஆதீனம் மற்றும் தவத்திரு ராமானந்த குமரகுருபர சுவாமிகள் சிறுவை ஆதீனம் ஆகிய இருவரின் பாதம் பணிந்து இந்த நிகழ்ச்சியை தொடங்குகிறோம். இந்த உலகத்திலேயே ரொம்ப பழமையான மொழி நம்மளுடைய தமிழ் மொழிங்க. அப்படிப்பட்ட அந்த தமிழ் மொழிக்கே மேலும் இனிமையும் அழகும் வனப்பும் சேர்ப்பது நம்மளுடைய கொங்கு தமிழுங்க. அப்படிப்பட்ட இந்த கொங்கு தமிழுக்கு சொந்தக்காரர்களான நமது கொங்கு சொந்தங்கள் அனைவரையும் இந்த நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோங்க. இன்றைய நமது சிறப்பு பேச்சாளர் டி.கே. சுப்பிரமணியம் ஐயா, டி.கே.எஸ். ஐயா அப்படின்னு சொல்லி எல்லாரும் கூப்பிடுவாங்க. அவர் ஈரோடு மாவட்டம் பெருந்துறையில திரு கருமாண்ட கவுண்டர் மற்றும் கருப்பாய் அம்மாள் ஆகிய உங்களுக்கு மகனா பிறக்கிறாங்க. இவரோட குலம் என்னன்னு பாத்தீங்கன்னா, பல நூறு ஆண்டுகளுக்கு முன்பே நதிநீர் இணைப்பின் முன்னோடியாக இருந்து வாய்க்கால் வழியே வரலாறு படைத்த நாயகன் காளிங்கராய கவுண்டர் அவருடைய குழந்தாங்க. இவருமே சாத்தந்தை குலத்தை சேர்ந்தவர். பெரியவர் மன்றாடியார் அவரோட உதவியால 1957 சென்னையில அரசு கதர் இலாக்காவில் சேர்றாங்க. அப்புறம் 9 மாத பயிற்சி அங்க பெறாங்க. அதுக்கப்புறம் தமிழ்நாட்டில் உள்ள பல்வேறு ஊர்ல சுமார் 2 ஆண்டு வேலை செய்யறாங்க. அதுக்கு பின்னாடி அந்த வேலை வேண்டாம்னு எழுதி கொடுத்துட்டு 2 வருஷம் சென்னையில தொழில்நுட்ப கல்வி படிக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஒரு தனியார் நிறுவனத்துல 1962 இருந்து 1999 வரைக்கும் பணியாற்றிட்டு அதுக்கப்புறம் ஓய்வு பெறாங்க. இவரோட வாழ்நாள்ல முக்காவாசி பகுதியை நம்ம சமுதாயத்துக்காக செலவு பண்ணார் அப்படிங்கிற முக்கியமான விஷயத்த இந்த தருணத்துல பதிவு செய்யறது எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சிங்க. இவர் பண்ண வேலைகள், செய்த பணிகள், பெற்ற விருதுகள், பாராட்டுகள், இதை பத்தி எல்லாமே சொல்லணும்னா அதுக்குன்னே பல மணி நேரம் தேவைப்படுங்க. அதனால காலநேரம் கருதி அதுல குறிப்பிட்ட சில செய்திகளை மட்டும் உங்களோட பகிர்ந்துக்கிறோங்க. 1962 இருந்து 72 வரைக்கும் அரசியல்ல தீவிரமா இருக்காங்க. 1962 பரங்கிமலையில சென்னையில ஒரு ஏரியா இருக்குங்க. பரங்கிமலைன்னா அங்க திமுகவோட கிளை தொடங்கி அங்க செயலாளர், பொருளாளர் போன்ற பல்வேறு பொறுப்புகளை வகிச்சு வர்றாருங்க. 1967 சட்டமன்ற தேர்தல் நடக்குதுங்க. அதுக்கு நிதி வழங்க இருக்குன்னு ஒரு பொதுக்கூட்டம் நடக்குது. அதுல அறிஞர் அண்ணா அவர்கிட்ட 5000 ரூபாய் நிதி கலெக்ட் பண்ணி நம்ம டி.கே.எஸ். ஐயா கொடுக்குறாரு. அதைய பாராட்டி அறிஞர் அண்ணா நம்மளுடைய ஐயா வீட்டுக்கு இரவு உணவு சாப்பிட்டு அவரை வாழ்த்திட்டு போறாங்க. அதுக்கப்புறம் 1967 சட்டமன்ற தேர்தலிலேயே எம்ஜிஆர் பரங்கிமலை சட்டமன்ற தொகுதியோட வேட்பாளரா போட்டியிடுறாங்க. அந்த தொகுதியினுடைய தொகுதி பொறுப்பாளரா டி.கே.எஸ். ஐயா இருக்கிறாங்க. அப்படி நிறைய பணியாற்றி எம்ஜிஆர் அவருடைய அன்பை பெறாரு ஐயா. அதுக்கப்புறம் 1972 ஆண்டுக்கு பின்னாடி நம்ம வாழ்க்கையை இனிமேல் நம்மளுடைய கொங்கு சமுதாயத்துக்காக மட்டுமே நம்ம முழுசா அர்ப்பணிக்கணும் அப்படின்னு சொல்லி தன்னை முழுமையாக சமுதாய பணி மற்றும் சமுதாய வேலைக்காகவே மட்டுமே அர்ப்பணிச்சுங்க இன்னைக்கு வரைக்கும் தொடர்ந்து பணியாற்றிட்டு வர்றாங்க ஐயா. அதுல பாத்தீங்கன்னா சென்னையில கொங்கு நண்பர்கள் சங்கம் அப்படின்னு ஒரு சங்கத்துல ஐயா தலைவர் பதவியை தவிர மற்ற எல்லா பதவியிலும் இருக்கிறாங்க. சென்னையில் இருக்கிற நம்ம கொங்கு சொந்தங்கள் எல்லாத்தோட வீடு வீடா போயிங்க எல்லாத்தையும் அந்த சங்கத்துல சேர்க்கிறாங்க. அதுக்கப்புறம் 1981 பெருந்துறையில கொங்கு நண்பர்கள் சங்கம் தொடங்குறாரு ஐயா. அதன் தொடர்ச்சியாக கொங்கு வேளாளர் மேல்நிலை பள்ளி அப்படிங்கிற ஒரு பள்ளி தொடங்கணும் அப்படிங்கறதுக்காக முழு முதற் காரணமா ஐயா வித்துடுறாங்க. அதன் தொடர்ச்சியா அந்த பள்ளி நிறுவுறாங்க. அதை கோவை செலியன் ஐயா தொடர்ந்து வைக்கிறாங்க. அதுக்கும் ஐயா தான் முழு முதற் காரணமா இருக்காங்க. அதுக்கப்புறம் அன்றைய முதல்வர் எம்ஜிஆரையும் அமைச்சர் திரு முத்துசாமி அவர்களையும் தொடர்ந்து சந்திச்சு வலியுறுத்தி பெருந்துறையில ஒரு மருத்துவக் கல்லூரி எங்களுக்கு நீங்க கொடுத்தே ஆகணும்னு சொல்லி போராடி அந்த மருத்துவக் கல்லூரி அங்க அமையறதுக்கு முக்கிய காரணமா ஐயா இருக்கிறாங்க. அப்புறம் 1989 ஆண்டு கொங்கு சமுதாய மக்கள் குறிப்பாக தொழிலதிபர் எல்லாத்திலையும் சேவை மனப்பான்மை வளர்க்கணும் அப்படின்னு சொல்லி அருட்செல்வர் பொள்ளாச்சி மகாலிங்கம் ஐயா அவரோட தலைமையில கொங்கு நாடு அறக்கட்டளை அப்படின்னு ஒரு அறக்கட்டளை தொடங்குறாங்க. அந்த அறக்கட்டளை தொடங்குவதற்கு காரணமாகவும் இருந்து அதோட செயலாளராக 30 ஆண்டுகளா ஐயா பணியாற்றிட்டு வர்றாங்க. இந்த அறக்கட்டளையில என்ன பண்றாங்கன்னா கொங்குவேல் விருது அப்படின்னு சொல்லி பிளஸ் காளிங்கராயன் விருது அப்படின்ட்டு பல்வேறு துறையில யார் சாதனை பண்றாங்களோ அவங்களுக்கு எல்லாம் வருஷம் இந்த விருது வழங்கிட்டு வர்றாங்க. அப்புறம் 1999 ஆண்டு கொங்கு வேளாளர் சமுதாய உணர்வு அப்படிங்கிற நூலை எழுதி அதை பெரியவர் மன்றாடியார் ஐயா அதை வெளியிடுறாங்க. 2000 ஆண்டு
பரங்கிமலை தந்த பண்பாளர் அப்படிங்கிற ஒரு நூலை எழுதி அதை வந்து அன்னைக்கு மத்திய அமைச்சராக இருந்த டிஆர் பாலுவை அந்த நூலை வெளியிடுறாங்க. அப்புறம் 100 பேர் பார்வையில் வழக்கறிஞர் காந்தி அப்படின்னு ஒரு நூலை எழுதுறாரு ஐயா. அதை வந்து மத்திய அமைச்சர் ராசா வெளியிடுறாருங்க. அருட்செல்வர் மகாலிங்கம் ஐயா அவரோட உத்தரவின் பேர்ல தேசத்துக்காக உழைச்ச டாக்டர் சுப்பிரமணியம் அவங்களோட குடும்ப வரலாற்று நூல் ஒண்ணு குமாரம் மங்கலம் தியாக தீபங்கள் அப்படிங்கிற ஒரு நூலை எழுதுறாங்க. அதை உருவாக்கி வெளியிடுறாங்க. அதுக்கப்புறம் தன்னோட 80வது பிறந்தநாள் விழால தனது 60 ஆண்டு அனுபவங்கள் பற்றிய நீண்ட நெடிய கொங்கு நாட்டு பயணம் அப்படின்னு சொல்லி ஒரு நூலை ஐயா எழுதி வெளியிடுறாங்க. 2015ஆம் ஆண்டு பெருமை மிகு பெருந்துரை அப்படிங்கிற ஒரு நூலை ஐயா எழுதி தவத்திரு மருதாச்சல அடிகளார் நம்ம பேரூர் ஆதீனம் சுவாமிகள் அந்த அவரோட பொற்கரங்களால இந்த நூலை வந்து வெளியிடுறாங்க. பெருந்துறை மண்ணில் பிறந்து பெருமை சேர்த்த சான்றோர்கள் ஒரு 20 பேர் தேர்ந்தெடுத்து பெருந்துறை ரத்தினங்கள் அப்படின்னு ஒரு விருது அவங்க எல்லாத்துக்கும் வழங்கணும் அப்படின்னு சொல்லி ஐயா தான் முழுமுதற் காரணமா இருந்து நிறைய பேருக்கு அந்த விருதை வழங்குறாங்க. சென்னையில் நடைபெற்ற ஒரு விழாவில் அமைச்சர் ராஜாங்கம் அப்படிங்கிறவர் வந்து ஐயாவுக்கு வந்து சுந்தர தமிழ்மணி அப்படின்னு ஒரு விருது கொடுக்குறாங்க. பெருந்துறையில் நடைபெற்ற விழாவில் பேரூர் ஆதீனம் ஐயா தவத்திரு மருதாச்சல அடிகள் ஐயாவுக்கு வந்து கொங்கு ரத்னம் அப்படிங்கிற விருது கொடுக்குறாங்க. பரங்கிமலை மத நல்லிணக்க பேரவை அப்படிங்கிற பேரவை வந்து ஐயாவுக்கு மனிதருள் மாணிக்கம் அப்படிங்கிற ஒரு விருதை கொடுக்குறாங்க. கொங்கு சமுதாய மேம்பாட்டிற்காகவும் கொங்கு நாட்டின் மேம்பாட்டிற்காகவும் நீண்ட காலமாக பணியாற்றி வரும் TKS ஐயா அவர்கள் சமுதாயத்திற்கு எல்லாத்துக்கிட்டையும் ஒரு இணைப்பு பாலமா இருக்கிறாங்க. இன்னைக்கு வரைக்கும் அதே மாதிரி ஒரு இணைப்பு பாலமா திகழ்ந்துட்டு வர்றாங்க. அவரை பத்தி ஒரு சிறிய காணொளி இப்ப நம்ம பார்க்கலாம்.
ஐயா நம்மகிட்ட பேசுவாங்க. ஐயா இனிமேல் இப்ப நீங்க பேசலாங்க. இப்ப நீங்க பேசலாங்க. நம்ம எல்லாம் வழிநடத்தி கொண்டிருக்கின்ற பேரூர் ஆதீனம் தவத்திரு சீர்வளர் சீர் முனைவர் மருதாச்சல அடிகளார் சுவாமிகள் அவர்கள் திருவடி சரணம். டாக்டர் குமரகுருபர சுவாமிகள் அவர்களின் திருவடி சரணம். இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கின்ற கொங்கு சொந்தங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கம். நிகழ்ச்சியில் பங்கேற்கும் வாய்ப்பை எனக்கு வழங்குவதற்கு உதவிய பெங்களூர் திரு சோமசுந்தரம், மலேசியா திரு பழனியப்பன், கோவை திரு செல்வகுமார் ஆகியவர்களுக்கும் என்னுடைய இதயபூர்வமான நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இப்படிப்பட்ட அமைப்புகள் நம்முடைய சமுதாயத்திற்கு அவசிய தேவை. காரணம், நம்முடைய சமுதாயத்திற்கு மீடியா பவர், ஊடகத்துறையில் மிகவும் பலகீனமாக இருக்கக்கூடிய ஒரு சமுதாயம் கொங்கு சமுதாயம். கொங்கு நாட்டில் ஊடகத்துறையில் மிகவும் பின்தங்கி இருக்கிறது. ஆகவே கொங்கு நாட்டை பற்றிய பெருமைகள், சிறப்புகள் வெளி உலகத்திற்கு தெரியவில்லை. அப்படிப்பட்ட சிறப்புகளையும் பெருமைகளையும் உலகிற்கு எடுத்துச் சொல்வதற்கு இப்படிப்பட்ட அமைப்புகள் அவசியம் தேவை. அந்த வகையில் மலேசியாவை தலைமையிடமாக கொண்டு இந்த அமைப்பை நிறுவிய திரு பழனியப்பன் அவர்களுக்கு நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். அதே போல பல்வேறு அமைப்புகள் இன்று தொடங்கப்பட்டு வருகின்றன. இவைகளுக்கெல்லாம் அடித்தளம் அமைத்தது 1989 சென்னையில் கொங்கு நாட்டு தொழிலதிபர்கள் முதல் சந்திப்பு கூட்டம் இதற்கெல்லாம் அடித்தளமாக அமைந்தது. அந்த கூட்டம்தான் முதலில் நம் சமுதாயத்திலே தொழிலதிபர்களை ஒருங்கிணைக்கும் ஒரு கூட்டமாக அமைந்து அந்த உற்சாகத்தின் வெளிப்பாடாக அருட்செல்வர் மகாலிங்கம் ஐயா தலைமையில் கொங்கு நாடு அறக்கட்டளை அமைக்கப்பட்டது. அது 30 ஆண்டுகள் நிறைவு பெற்றுவிட்டது. அந்த அமைப்பு என்ன செய்கிறது? கொங்கு நாட்டின் பல்வேறு ஊர்களிலும் கூட்டங்கள் நடத்தி விழாக்கள் ஏற்பாடு செய்து அந்த பகுதி தொழிலதிபர்களை வரவழைத்து அவர்களுடைய தொடர்பையும் சந்திப்புக்கான வாய்ப்பையும் ஏற்படுத்தி தருகிறது. சேவை மனப்பான்மை மிகவும் பின்தங்கி இருக்கிற நம்ம சமுதாயத்தில் சேவை மனப்பான்மை மேம்படுத்தும் வகையில் அந்த கூட்டங்கள் அமைந்தன. அடுத்தபடியாக மறக்கப்பட்ட கொங்கு நாட்டு சான்றோர்கள் ஏராளமான பேர் மக்களுக்கு அறியப்படாமல் இருக்கிறார்கள். அப்படிப்பட்ட பெருமக்களை உலகிற்கு அறிமுகம் செய்த வகையில் விழாக்கள் எடுத்து அவர்களுக்கு காளிங்கராயன் கொங்குவல் விருதுகள் வழங்கி இந்த உலக மக்களுக்கு அறியப்படுத்தும் அரிய பணியை கொங்கு நாடார்கள் செய்து வருகிறது. சுமார் 100 ஆண்டுகளுக்கு முன்பு முழுக்க 99 விழுக்காடு விவசாயத்தை குலத்தொழிலாக கொண்டிருந்த நமது சமுதாயம் படிப்படியாக இயற்கையின் மாறுபாடு காரணமாக, நிலத்தடி நீர் குறைந்தவர்களின் காரணமாக விவசாயம் தங்களை காப்பாற்றாது என்று துணிந்து பல்வேறு தொழில்களில் கால் பதித்தனர். கால் பதித்த துறைகளிலெல்லாம் மிக குறுகிய காலத்தில், அதாவது மற்ற சில சமுதாயங்கள் 100 ஆண்டுகள் பெற்ற வளர்ச்சியை கொங்கு சமுதாயம் பெற்றுள்ளது. குறிப்பாக அது தொடர்பான கோழி மருந்துகள், கோழி தீவனங்கள் உற்பத்தி செய்தல், கனரக வாகன சரக்கு போக்குவரத்து தொழில், பயணிகள் பேருந்து தொழில், குழாய் கிணறு போடும் தொழில், நெசவு தொழில், பவர்லூம்ஸ், இப்படிப்பட்ட தொழில்கள் எல்லாம் அவர்கள் கால் பதித்து மிகப்பெரிய வெற்றியை பெற்றிருக்கிறார்கள். அவர் கடும் உழைப்பாளிகள். அந்த உழைப்பு மற்ற சமுதாயத்தை, சில முன்னேறிய சமுதாயத்தை பார்த்தீர்களானால் அவருடைய வேலை நேரம் 9 to 5. ஆனால் கொங்கு சமுதாயத்தினுடைய மக்களுடைய வேலை பார்த்தீர்களானால் காலை 5 மணிக்கு எழுந்து இரவு 7 மணி வரை தொடர்ந்து வேலை செய்வார்கள். அப்படிப்பட்ட உடல்நலம், மனநலம் பெற்றவர்கள்.
அது மேலும் இன்னும் சொல்ல போனால் மேட்டாங்காடு, அதாவது மழையை நம்பி இருக்கிற மேட்டாங்காடு விவசாயத்திலே கொங்கு நாட்டு மக்கள் மிகப்பெரிய வெற்றியை பெற்றிருக்கிறார்கள். அந்த மேட்டாங்காட்டு விவசாயத்தில் சாதாரண காரியம் அல்ல. பருவமறிந்து மழை பெய்யும் பருவமறிந்து தக்க ஈரத்தில் உழவு செய்து தக்க நேரத்தில் உரமிட்டு பயிர் செய்து அதை வீட்டுக்கு அறுவடை செய்து எடுத்துவது சாதாரண காரியம் அல்ல. இன்னும் சொல்ல போனால் கொங்கு நாட்டு வாழம் பார்த்த பூமி விவசாயத்தை எப்படி செய்கிறார் என்பதை ஆய்வு செய்து ஒரு டாக்டர் பட்டம் கூட வாங்கலாம். அந்த அளவுக்கு அந்த வானம் பார்த்த பூமியில் விவசாயம் செய்து சாதாரண காரியம் அல்ல. கொங்கு நாட்டை பொறுத்தவரையில் நீர்வளம் மிகவும் குறைவு, கிணற்று பாசனம் தான் அதிகம். 2 கவலைகள் பூட்டி தண்ணியை மேலே இழுத்து விவசாயம் செய்வார்கள். ஒரு நண்பர் வந்து ஒரு தடவை எங்கள் தோட்டத்துக்கு வந்திருந்தாருங்க. கேட்டோம், எப்படி தண்ணியே பார்க்க முடியல, விவசாயம் நல்லா பசுமையாக இருக்குது அப்படின்னு கேட்டார். கிணத்துல இருந்து 2 மோட்டர் வச்சு தண்ணி எடுத்து மேலே பாய்ச்சறமுங்க அப்படின்னு சொன்னாங்க. அவர் ஆச்சரியப்பட்டார். இன்னும் சொல்ல போனால் அடுத்தபடியாக நம்ம கொங்கு நாட்டின் பெருமை, கொங்கு நாட்டின் பெருமை தமிழ்நாட்டிற்கு பெருமை. கொங்கு நாட்டின் பண்பாடு, வழக்க வழக்கங்கள், கலாச்சாரங்கள், பண்பாடுகள், சடங்கு சம்பிரதாயங்கள் இவையெல்லாம் தமிழ்நாட்டுக்கு பெருமை சேர்ப்பன. கடும் உழைப்பாளிகள் என்பதற்கு ஒரு சிறிய உதாரணம் சொல்கிறேன். காமராஜர் நாடார் அவர்கள் ஆல் இந்தியா காங்கிரஸ் கமிட்டி, அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டியின் தலைவராக இருக்கும் பொழுது ஒரிசாவில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டிருந்தார். அப்பொழுது காரை நிறுத்த சொல்லி ஒரு இடத்தில் இறங்கி பார்த்தார். லட்சக்கணக்கான ஏக்கர் நிலங்கள் விவசாயம் செய்யப்படாமல் பாலடைந்து கிடந்தன. அதை பார்த்துவிட்டு, இன்னையா தண்ணி வசதி இருக்குது, இந்த பூமி நல்லா இருக்குது, நல்ல வளமான பூமி, விவசாயம் பண்ணாமல் இருக்காங்களே, எங்கள் கோயம்புத்தூர் கவுண்டமாரி கொண்டாந்து விட்டா இதை பொன்வெளியும் பூமியாக பண்ணிவிடுறாங்கண்ணே அப்படின்னு சொன்னாராம். அது அந்த செய்தித்தாளில் அந்த செய்தி வந்தது. எதற்கு சொல்கிறேன் என்றால், கொங்கு சமுதாய மக்கள் அந்த கடும் உழைப்பாடுகள் என்பதற்கு ஒரு எடுத்துக்காட்டு. இன்னும் அடுத்தபடியாக கொங்கு நாட்டின் பெருமை, மத்திய மாநில அரசுகளுக்கு அதிக வருவாயை ஈட்டி கொடுப்பது கொங்கு நாடு. இது எல்லாம் வெளியே யாருக்கு தெரியாத செய்திகளாகும். அதே மாதிரி கொங்கு நாட்டை சேர்ந்த டாக்டர் சுப்பராயன் அவர்கள், குமரன் மகன் ஜமீன், இந்திய அரசியல் வரலாற்றில் முதலாக முதலமைச்சர் என்ற பதவியில் உட்கார்ந்தவர். அவரை பற்றி நம்ம அதிகமான மக்களுக்கு தெரியாது. சுப்பராயன் தான் சிதம்பரம் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தை ஆரம்பித்தார் என்பது நம்முடைய அரசியல் தலைவர்களுக்கும் தெரியாது, அமைச்சர்களுக்கும் தெரியல. அவருடைய வரலாற்று நூல் அருட்செல்வர் மகாலிங்கமையா அவர்களின் ஆதரவில் அவருடைய வரலாறு வந்த பிறகுதான் டாக்டர் சுப்பராயனை பற்றி உலகத்துக்கே தெரியும். சிதம்பரம் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தை ஆரம்பித்த சுப்பராயனுடைய பெயர் அண்ணாமலை பல்கலை வளாகத்திலே இல்லை, பெயரே இல்லை. அவர் பெயரை வைப்பதற்கு 3 ஆண்டுகள் போராடி அவருடைய பெயரை வைப்பதற்கு பாடுபட்டு இந்த பெயர் வைத்திருக்கிறார்கள். அதே மாதிரி சி. சுப்பிரமணியம் அவர்கள் பாரத ரத்னா பட்டம் பெற்றவர். இந்திய மொழிகளிலே முதலாக கலைக்களஞ்சியம் செய்தவர் பெரிசாமி தூரன். இசைப்பேரரசு ஏழிசவெளி கே.பி. சுந்தராம்பாள், இவர்களை பற்றிய வரலாறு எல்லாம் மக்களுக்கு தெரியவில்லை. இவர்களை பெற்ற வரலாறு எல்லாம் வெளியே கொண்டு வருவது நம்முடைய கடமையாகும். நமது கொங்கு நாட்டின் கொங்கு சமுதாயத்தின் திருமண சடங்குகள் மிகவும் அற்புதமானவை. அந்த சடங்குகளை பார்த்து சமூகவியல் அறிஞர்களை வியந்து பாராட்டுகிறார்கள். இன்னொன்று சொல்லப்போனால், மக்கள் பெருக்கத்தை கட்டுப்படுத்த அரசாங்கம் அறிவித்த போது அரசாங்கத்தின் உதவி இல்லாமலேயே கொங்கு நாட்டு மக்கள் குடும்ப கட்டுப்பாடு செய்து மக்கள் பெருக்கத்தை தடுத்தார்கள். அடுத்தபடியாக இந்த நம்முடைய அமைப்பு இன்னொரு பேப்பர் என்ன ஒண்ணுதான் இருக்கு.
நம்முடைய மதிப்பிற்குரிய கோவை செழியன் அவர்கள் கொங்கு வேளாளர் கொண்ட பேரவை என்ற அமைப்பை தொடங்கி நடத்தி கொண்டு வந்தார். அந்த மாநாட்டின் பேரணிகள், ஊர்வலங்கள், கூட்டங்கள் எல்லாவற்றிலும் நான் கலந்து கொள்வேன். அப்பொழுது ஒரு கூட்டத்திலே என்னை பேச சொன்னார்கள் செழியன் அவர்கள். நான் சொன்னேன், இந்திய துணைக்கண்டத்திலேயே மொழிப்பற்று தாய்மொழி பற்று அறவே இல்லாதவர்கள் தமிழர்கள். அதே மாதிரி தமிழ்நாட்டில் சமுதாய பற்று அறவே இல்லாதவர்கள் கொங்கு வேளாளர்கள் என்று சொன்னேன். அவர் மிகவும் மகிழ்ச்சி அடைந்து எல்லா கூட்டத்திலேயும் என்ன பேச சொல்வார்கள். அதற்கு ஒரு எடுத்துக்காட்டு வேண்டுமானால், நம்முடைய கோவை கம்பன் என்று அழைக்கப்படுகின்ற நம்முடைய கள்ளிப்பட்டி கோதண்டராம் கட்டர் அவர்களுக்கு சிவந்தி ஆயுசன் அறக்கட்டளை சார்பாக 1,00,000 ரூபாய் பணமுடிப்பும் பாராட்டும் நடத்தப்பட்டது. அந்த நிகழ்ச்சிக்கு சென்னையிலே ஒரு அரங்கத்தில் நடைபெற்றது. அந்த கூட்டத்திற்கு வந்திருந்தவர்கள் 850 பேர் நாடார்கள், 5 பேர் தான் கொங்கு வேளாளர்கள். விழா நடந்தது ஒரு கொங்கு வேளாளரை பாராட்டி. சென்னையிலே பல லட்சக்கணக்கான கொங்கு நண்பர்கள் இருந்தும் கூட அந்த விழாவுக்கு வரவில்லை. அதே மாதிரி அருட்சொல்லர் ஐயா அவர்கள் அடிக்கடி என்னுடன் பேசும்பொழுது சொல்லுவார், சுப்பிரமணியம், நம்ம மக்கள் கிராமங்களில் இருந்து தொடர்ந்து நகரங்கள் வரை நூற்றுக்கணக்கான கல்வி நிறுவனங்களை தொடங்கி இருக்கிறார்கள். அந்த கல்வி நிறுவனங்கள் கல்வியை அளிப்பதோடு மட்டும் இருக்கிறார்கள். அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கட்டமைப்பு வசதி பயன்படுத்தி மேலும் பல நேரத்தில் அரிய காரியங்கள் நிறைய செய்யலாம். அவர்களெல்லாம் ஒன்று சேர்த்து ஒரு கூட்டம் போடுங்கள், நான் வந்து பேசுகிறேன். ஒவ்வொரு கல்லூரிக்கும் பள்ளிக்கும் 2 பேர்களை தேர்ந்தெடுத்து ஒரு கூட்டமைப்பு ஏற்படுத்தி ஒரு கூட்டம் ஏற்பாடு செய்யுங்கள் என்று சொன்னார். ஆனால் அதற்குள்ள அவர் காலமாகிவிட்டதால் ஏற்பாடு செய்ய முடியவில்லை. அவர் சொல்லுவார், கொங்கு வேளாளர்கள் உடல் வலு மனவலு மிகுந்தவர்கள். அவர்களை ஒவ்வொரு பள்ளி கல்லூரிக்கும் சென்று தகுதியானவர்கள் தேர்ந்தெடுத்து அவர்களுக்கு பயிற்சி கொடுத்தால் உலக அளவில், தேசிய அளவில், உலக அளவில் ஒலிம்பிக் போட்டிகளெல்லாம் கலந்து கொள்கிற அளவுக்கு அவர்களை தயார் செய்ய முடியும். அப்படிப்பட்ட பணிகளை இந்த கல்வி நிறுவனங்கள் செய்யலாமே. அது மட்டும் இல்லாமல் சுற்றுப்புற விவசாயிகளுக்கு நிறைய அவர்கள் ஆலோசனைகளையும் உதவிகளையும் வழங்கலாமே. வெறும் கல்வியை மட்டும் அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் என்று வருத்தமாக சொல்வார்கள். நம்முடைய நாடு கிராமங்களை அதிகமாக கொண்ட நாடு. மகாத்மா காந்தி கிராம சுயராஜ்யம் தோல்வி அடைந்து விட்டது. ஜே.சி. குமர்பாவின் கிராமிய பொருளாதாரம் பற்றிய ஒரு நூலை படித்தவர்களுக்கு தெரியும். 90% கிராமங்கள் இந்தியாவில் இருக்கின்றன. ஆனால் நமது அரசியல் நடைமுறை, அரசாங்க நடைமுறை பெரும் தொழில் மட்டுமே சாதகமாக இருந்த காரணத்தினாலே விவசாயம், கிராமிய வாழ்க்கை கீழடைந்து விட்டது. அதன் காரணமாக பல்வேறு பிரச்சனைகள் நாம் சந்தித்துக் கொண்டிருக்கிறோம். அடுத்தபடியாக தாய்மொழி பற்றி நம்ம சமுதாயத்தில் மக்களுக்கு மிகவும் குறைவு. அவருக்கு உதாரணம் சொல்கிறேன். ஒரு மலேசியாவிலிருந்து வந்த ஒரு தமிழ் அறிஞருக்கு ஒரு பாராட்டு விழா நடத்தினார்கள். பாராட்டு விழாவுக்கு 95 பேர் வந்திருந்தார்கள். வருகை பதிவேட்டிலே அவர்கள் பெயர்களை பதிவு செய்யும் பொழுது 90 பேர் ஆங்கிலத்தில் தங்கள் பெயர் எழுதி ஆங்கிலத்திலே முகவரி எழுதியிருந்தார்கள். ஒரு தமிழ் அறிஞர்கள் இந்த கூட்டத்திலே அனைவரும் ஆங்கிலத்திலே தான் அவர்கள் எழுதுகிறார்கள். இதெல்லாம் ஒரு உதாரணத்தை சொல்ல வர்றேன். தாய்மொழி பற்று மனிதனுடைய அடையாளமே தாய்மொழி தான். தாய்மொழி பற்றால் ஒரு மனிதனின் அடையாளம் காட்டுகிறது. மொழி எழுந்தால் நாடு அழியும், நாடு இனம் அழியும், இனம் அழிந்தால் நாடு அழியும். ஆகவே நம்முடைய சமுதாய மக்கள் தாய்மொழி பற்றும் சமுதாய உணர்வு கொண்டு இந்த நாட்டில் வழங்க வேண்டும் என்று நான் என்னுடைய சிந்திக்க சொல்லுகிறேன். அடுத்தபடியாக நம்ம சமுதாய மக்கள் ஒரு மேல்நாட்டு அறிஞர்கள் சொன்னால் கொங்கு வேளாளர் சார் இண்டிவிஜுவலி ஸ்ட்ராங், கலெக்டிவ்லி வீக். தனிப்பட்ட முறையில் ஒவ்வொருத்தரும் பலசாலிகள், ஆனால் கூட்டு முயற்சியில் அவர்கள் பலகீனர்கள் என்று சொன்னார். அந்த நிலையை நாம் மாற்ற வேண்டும். இப்படிப்பட்ட கேபிஎன் போன்ற அமைப்புகள் அந்த நிலையை மாற்ற முயற்சி எடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு, நம்முடைய வருங்கால சந்ததிக்கு நாம் என்ன விட்டு செல்கிறோம்? தூய்மையான காற்று, தூய்மையான தண்ணீர் எவ்வளவு வெற்றி செல்ல வேண்டும். நம்ம நொய்யல்லாத பற்றி உங்களுக்கு தெரியும், எல்லாம் கெடுத்துட்டோம். இந்த காளிங்கராயன் வாய்க்கால் 250 ஆண்டுகளுக்கு முன்பு காளிங்கராயன் வெட்டினார்.
அந்த காணிகராக இன்றைக்கு எந்த நிலைமையில் இருக்கிறது? மாசடைந்து விட்டது. வருங்கால சந்தைக்கு நாம் இதை தான் வெற்றி செல்கிறோமா? இந்த காற்று மாசு, நீர் மாசு காரணமாக நம்முடைய வருங்கால சந்ததி, நம்முடைய சந்ததிகள் பாதிக்கப்படும் என்ற எண்ணம் கூட நம்ம மக்களுக்கு நம்ம இல்லையே என்றது மிக வேதனையான ஒரு செய்தியை நாம் பகிர்ந்து கொள்வோம். வருங்கால சந்ததிக்கு நாம் விட்டு சொல்வது, இந்த மாதிரி காரியங்களை இப்படிப்பட்ட கேபிஎன் அமைப்புகள் தொடர்ந்து செய்ய வேண்டும். இந்த அமைப்பு தொழிலதிபர்கள் மட்டுமல்ல, கொங்கு சமுதாயத்தில் நீங்கள் என்ன செய்வீர்கள், என்ன செய்ய இருக்கிறீர்கள்? இந்த அமைப்புகள் கொங்கு சமுதாயத்திற்கு மண் வாசனை, நம்முடைய கொங்கு மண்ணை விட்டு கொடுக்காமல் கொங்கு மண்ணை காப்பாற்ற வேண்டும். உலகளவில் நான் ஒரு நூல் எழுதியிருந்தேன். கொங்கு சமுதாய மக்கள் உணர்வு, சமுதாய உணர்வு குன்றி போனால் கொங்கு நாடு காணாமல் போய்விடும். கொங்கு நாட்டு மக்கள் ஒவ்வொருவரும் உலக புகழ் பெற்றவர்களாக விளங்குவார்கள். ஆனால் அவர்கள் சார்ந்த சமுதாயம் காணாமல் போய்விடும் என்று சொல்லுவேன். ஆக நம்முடைய வருங்கால சந்ததிக்கு நாம் நம்முடைய விட்டுக் கொடுக்க செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு எனக்கு வாய்ப்பளித்தமைக்காக நன்றி கூறி தொடர்ந்து உரையை முடிக்கிறேன். அருமையான உரைங்கய்யா. எல்லா இதுவுமே நிறைய நல்ல விஷயங்கள் நிறைய சொன்னீங்க. இப்போ கேள்விகள், ஒரு சில கேள்விகள் நம்மளோட இதுல வந்திருக்கு. அந்த கேள்விகள் நான் இப்போ உங்கள்கிட்ட கேட்குறீங்க. இப்போ இருக்கிற யங் ஜென்ரேஷனோட கொங்கு குழந்தைகள் அக்ரிகல்ச்சரல் தொழில், அதாவது விவசாயம் சார்ந்த தொழில் அவங்க வந்து ஈடுபடுறது இல்லை. அதுக்கு உங்களுடைய அறிவுரை என்ன? அவங்களை எப்படி அக்ரிகல்ச்சர், அதாவது விவசாயத்துல ஈடுபடுத்த முடியுங்க? எக்காரணம் கொண்டும் நம்முடைய மண்ணை இழக்கக்கூடாது. கொங்கு நாட்டு மண்ணை நாம் காப்பாற்றி ஆக வேண்டும். ஒவ்வொருவரும் தங்களுடைய கல்வி செயலாற்றல் காரணமாக தாங்கள் சார்ந்த துறையில் உலக புகழ் பெற்றவர்களாக நிச்சயம் கொங்கு சமுதாய மக்கள் விளங்குவார்கள். ஆனால் அவர் சார்ந்த சமுதாயம் அழிந்தால் அந்த கொங்கு நாடு அழிந்துவிடும், கொங்கு மண் நம்மை கைவிட்டு போய்விடும். ஆகவே தாங்கள் ஒரு உதாரணத்துக்கு ஒன்று சொல்றேன். வெடகோயில் பகுதியை சேர்ந்தவர் டாக்டர் எஸ்கே இளங்கோவன். குவைத் நாட்டு நேஷனல் பெட்ரோலியம் கம்பெனியில் மூத்த அதிகாரியாக இருக்காருங்க. தன்னுடைய வருமானத்தில் 20 விழுக்காடு எடுத்து ஏழை மாணவர்கள் உயர்கல்வி பெற, திறமையான ஏழை மாணவர்கள் உயர்கல்வி பெறுவதற்காக அவர் ஒதுக்கி வைத்திருக்கிறார். அப்படிப்பட்ட அந்த மாதிரி ஒரு சேவை மனப்பான்மையுடன் நாம் உருவாக்க வேண்டும். நூற்றுக்கணக்கான மாணவர்கள், திறமையான மாணவர்கள் தகுதி அடிப்படையிலே பொறியியல் மருத்துவக் கல்லூரியில் படிக்கிறாங்க. அவங்க சம்பளம் கட்டு கூட பணம் இல்லை. அப்படிப்பட்டவர்களுக்கு இந்த கேபிஎன் போன்ற அமைப்புகள் உதவி செய்யலாம். மறக்கப்பட்ட நம்ம சான்றோர்களின் வரலாறுகளை நூலாக வெளியிட்டு அவர்களை மக்களுக்கு ஊடகத்துக்கு அறிமுகப்படுத்தலாம். ஊடகத்துறையில மிக பின்தங்கி இருப்பதனாலே நம்முடைய கொங்கு நாட்டு வெளியில் தெரியாமல் இருக்கு. அதை நம்முடைய கேபிஎன் போன்ற அமைப்புகளை நிச்சயமாக அந்த ஊடகத்திற்கு கொங்கு நாட்டை அறிமுகப்படுத்தும் அந்த பழகியபடியே செய்ய வேண்டும். தொழில்துறை தாங்கள் வெற்றி பெறுவதோடு, தொழில் சம்பாதிப்பதோடு மட்டுமல்லாமல் தொழில்துறையில் மேலே வளர்வதோடு மட்டுமில்லாமல் அந்த வளர்ச்சியில் ஒரு சிறு பகுதியை கொங்கு நாட்டின் மேம்பாட்டுக்காக செலவிடணும். தங்களுடைய உழைப்பு, அதில் வருமானம் இல்லாட்டியும், நான் ஏற்கனவே ஒரு 20-30 வருஷம் முன்னாடி எழுதியிருந்தேன். ஒவ்வொரு கொங்குளாளர்கள், ஒவ்வொரு தொழிலதிபரும் தங்கள் சக்திக்கு ஏற்ப 5 ஏக்கரா, 10 ஏக்கரா, 50 ஏக்கரா பூமி, மேட்டாங்காடு பூமி வாங்கி மரங்கள் வைத்து தோப்பாக்கலாம். அது அவர்களுக்கும் பயன்படும், மனித குலத்துக்கும் பயன்படும். அப்படிப்பட்ட பணிகள் தொழில் கொண்டு செய்தால் கொங்கு நாடு நமக்கு கட்டுப்பாடு இருக்கு, நம்ம விட்டு போகாது. இந்த தொடர்பு இருக்கும், கிராமத்துக்கும் நம்முடைய தொழிலுக்கும் தொடர்பு இருக்கும். தொடர்பு காப்பாற்றுறதுக்கு விவசாயத்தை கட்டாயம் நம்ம செய்தே ஆகணும். விவசாயம் நம்முடைய குலத்தொழில். நம்முடைய குலத்தொழில் மட்டுமல்ல, உலகத்திலேயே முதன்மையான தொழில் விவசாயம் தான். உழுதுண்டு பின்தொழில் செல்வார், மற்றதால் தொழுதுண்டு பின் செல்வார் அப்படின்ற ஒரு குரலையே வள்ளுவர் எழுதியிருக்கார்.
நன்றிங்க. அருமையான பதில். "உழுதுண்டு வாழ்வாரே வாழ்வார், மற்றவர் எல்லாம் தொழுதுண்டு பின் செல்வார்" அப்படிங்கிற ஒரு திருவள்ளுவருடைய குறளை எடுத்துக்காட்டா சொல்லி பல நல்ல விஷயங்களை பகிர்ந்துட்டீங்க. அடுத்த கேள்வி வந்துங்க, நம்ம கொங்கு சொந்தங்கள் எல்லாத்துட்டையுமே ஒரு ஒற்றுமையின்மை, அது வந்து நீண்ட நெடிய காலமாவே வந்து பார்த்தோம்னா, ஒற்றுமையின்மை வந்து ரொம்ப ஒரு பெரிய மைனஸ் பாயிண்டாவே இருக்குதுங்க. நம்ம சொந்தங்கள் எல்லாமே ஒற்றுமையா இருக்கு. உங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து எப்படி சொன்னீங்கன்னா? கிட்டத்தட்ட தலைநகர் சென்னையில் 50 ஆண்டுகளுக்கு மேலாக சமுதாய பணியில் இருப்பவன், மிக உயர்ந்த மட்டத்தில் இருப்பவர்கள், மிக சாதாரணமானவர்களோடு பழகி கொண்டிருப்பவன். என்னோட ஆனவருக்கு நான் முயற்சி பண்ணி பார்த்தேன், ஒன்று சேர்க்கறதுக்கு முடியல. ஆனால் கொங்கு இருக்கிற 30 வருஷம் ஆகுதுங்க, அப்படியே மெயின்டைன் பண்ணிட்டு வரோம். எந்த விதமான மாறுபாடு பாகுபாடு இல்லாமல், கசப்பு இல்லாமல் கொண்டு வர காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, என்னுடைய என்னுடைய சுபாவம், ஒவ்வொரு மனிதனிடம் குறைகள் நிறைகள் 2 இருக்கு. குறை நிறைய 2மே இருக்கு. நான் என்ன பண்ணுவேன், குறையை விட்டுட்டு நிறைய மட்டும் எடுத்துக்குவேன். எங்கிட்டே குறை இருக்கலாம், எனக்கு சரின்னு படுறது நான் செய்கிறேன், உங்களுக்கு சரின்னு படுறது நீங்கள் செய்கிறீங்க. ஆனால் அந்த குறையை நம்ம எடுக்காம விட்டோம்னா, நம்ம மக்கள் பெரும்பாலும் என்ன தவறு பண்ணான்னு கேட்டிங்கன்னா, குறைகளை தேடி கண்டுபிடித்து, அது பொது கண்ணாடி போட்டு தேடி கண்டுபிடித்து மிகைப்படுத்தி பேசுவதில் வல்லவர்கள். எப்படிங்க? ஒவ்வொரு மனிதனுடைய குறைகளை தேடி எடுத்து, பொது கண்ணாடி போட்டு தேடி எடுத்து, அது மிகைப்படுத்தி பேசுவதும் அதிகம். இதான் ஒற்றுமையின்மைக்கு அடிப்படை காரணம். நான் எல்லாரும் ஒன்று சேர்க்கணும்னு முயற்சி எடுத்து கூட்டமைப்பு ஒன்று ஏற்படுத்தினேன். முதல்ல கொங்கு சமுதாயத்தில் கூட்டமைப்பு ஒன்று ஏற்படுத்தினேன். அதாவது வெளியில அரசியல் கட்சிகள், மற்ற சமுதாய சேர்ந்தவர்கள், கொங்கு உள்ளவர்கள் நெல்லிக்காய் ஓட்ட மாதிரி தனித்தனியா இருக்காங்க, ஒற்றுமை இல்லை, அவங்களை நம்ம பயன்படுத்திக்கலாம், அவங்களுக்கு ஒண்ணுமே பண்ண வேண்டியதில்லை. அரசியல் ரீதியாக நம்ம ஒற்றுமையின்மை காரணமாக, அரசியல் ரீதியாக, அரசாங்க ரீதியாக நமக்கு நிறைய இழப்பு உங்களுக்கு தெரியும். ஒற்றுமையின் காரணமாக நிறைய இழப்புகளை சந்திக்கிறோம். நம்ம வளர்ச்சி வந்து நம்முடைய கடுமையான உழைப்பு, செயலாற்றல் காரணமாக, அறிவாற்றல் காரணமாக தான் வளர்ச்சி இருக்கிறது ஒழிய அரசாங்கத்தின் உதவி நமக்கு ரொம்ப குறைவு. அதை பெறுவதற்கு நாம் அரசியல் ரீதியாக நம்ம ஒற்றுப்பட வேண்டும், ஓட்டு வங்கியை உருவாக்க வேண்டும். அதை நம்ம இதுவரை செய்யலை. நெல்லிக்காய் மூட்டை மாதிரி பிரிஞ்சிருக்கோம். கொங்கு வெள்ளாளர் சார் இண்டிவிஜுவலி ஸ்ட்ராங், கலெக்டிவ்லி வீக். ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு நம்பதம். அது எவ்வளோ முயற்சி பண்ண. ஒரு தடவை அமைச்சர் செங்கோட்டையன் அவர்கள் ஒரு தடவை சந்திச்சு பேசினார். எங்க கூட்டணி கட்சியில் இருந்த ஒரு அமைப்பு வெளியில போயிட்டு இருந்தோம்னா, நம்ம சமுதாயத்தை ஒன்று சேர்த்து ஒரு அமைப்பு ஏற்படுத்தி எங்க கூட்டணியில் சத்தம் நல்லா இருக்கும். பல பேர்கிட்ட பேசும்போது டிகேஎஸ் பேசுங்கன்னு சொன்னாங்க. அதை கொடுக்குறேன். நாளை என்ன ஆனவர்களும் முன்னெடுத்து பார்த்துனுங்க, கூட ஏற்படுத்தி பார்த்தேன். அதாவது தனித்தனியாக ஒவ்வொருத்தர் அமைப்பு செயல்படுங்க, அது தலையிட மாட்டோம். ஆனால் வெளிக்கூடத்தில் மக்களுக்காக, அரசியல் கட்சிக்காக, அரசியல் தலைவர்களுக்காக ஒரு மாயத்தோற்றத்தை உருவாக்கட்டும். மாயத்தோற்றம், கொங்குல ஒன்று சேர்த்துட்டாங்க போல இருக்கு அப்படிங்கிற ஒரு மாயத்தோற்றத்தை உருவாக்குறதுக்கு ஒரு ஃபெடரேஷன் கூட்டமைப்பு ஏற்படுத்தலாம் அப்படின்னு சொல்லி ஏற்படுத்தினேன். அந்த கூட்டணியும் போயிட்டுதுங்க. அதை என்கரேஜ் பண்ணேன். அதுக்கப்புறம் கேசி காளியன் அவர்கள் கூட்டணி ஏற்படுத்தினார், அதுவும் தோல்வி. ஆனால் அவர் நிறைய நல்ல காரியங்கள் பண்ணிட்டு இருக்காரு, மாணவர்களுக்கெல்லாம் நிறைய சீட் வாங்கி பண்ணிட்டு இருக்காருங்க. அப்புறம் நான் செங்கோட்டையன் அவர்கிட்ட சொன்னேன், துரைராமசாமி அவர்கள் சமுதாய பணிக்கு வர தயாராக இருக்க முன்னாள் அமைச்சர், அவரை வச்சு நம்ம அமைப்பை ஏற்படுத்தலாமா அப்படிங்கும் போது யோஜனை பண்ணி சொல்றேன்னு சொன்னார். அதுக்கப்புறம் அவருக்கு பதில் இல்லை. அது அந்த ஒன்றுபடுத்துவதற்கு என்னை விட முயற்சி செய்து யாரும் இருக்க முடியாது. ஆனால் அது வெற்றி அடையலை. நான் சொல்லுவேன், பெங்களூர் ஒரு கருத்தரங்கு நடந்தபோது கூட சொல்லுவேன், ஒவ்வொரு சமுதாயத்துக்கும் சமுதாய தலைவர்கள் இருக்காங்க. சங்கராச்சாரியார் சொல்றபடி ஒரு சமுதாயம் கேட்குது, நாடார் சங்க தலைவர் சொல்றபடி சமுதாயத்துக்கு கேட்குது, நாடாருக்கு அவர் உதவியா இருக்காரு, செட்டியார் சமூகம், முதலியார் சமூகம் எல்லாம் சமுதாயத்தார் இருக்காங்க. குடும்பத்துக்கு பிரிகள் ஏதாவது கூட அங்கே போய் முறையிடுறாங்க. நம்ம சமுதாயத்தில் தலைவர்களே எல்லோரும் தொண்டர்கள், எல்லோரும் தலைவர்கள், யாரும் தொண்டர்களே கிடையாது. தலைவராக இருந்தாலும் தலைவருக்கு யாரும் கட்டுப்பட மாட்டாங்க. அதனால ஆன்மீக தலைவர்கள், நம்ம சமுதாயத்தில் ஆன்மீகத்தில் முன்னோடியா இருக்கிற அடிகளார்கள், சுவாமிகளை வச்சு அவங்க முன்னாடி கூட பின்னாடி அவங்களை வச்சு எல்லாரும் ஒன்று சேர்க்கலாமே அப்படிங்கிற முயற்சி, அந்த முயற்சிக்கு எல்லோரும் ஆதரவு கொடுப்பாங்கன்னு நம்புறேன். தொழிலர்களை வச்சு நம்ம ஒற்றுமைப்படுத்த முடியாதுங்க. ஆன்மீக தலைவர்களை வச்சு அவங்களுடைய வழிகாட்டுதல்ல பின்னாடியில் அவங்கள வச்சுக்கிட்டு நம்மளும் ஒன்று சேரலாம். இது என்னுடைய ஒரு கருத்து.
அருமையான விளக்கம் கொடுத்தீங்கய்யா. இது வந்து கேபிஎன்னுடைய ஒரு ஒன் ஆஃப் த நோக்கம் அப்படிங்கிறதும் சொல்லலாங்க. அதனாலதான் நம்ம அரசியல் ரீதியா ஒரு தலைவர்கள் முன்னிறுத்தணும் அப்படின்னா அது வேற மாதிரி போயிடும் அப்படின்னா நம்ம சுவாமிகளை முன்னிறுத்தி எந்த காரியங்களா இருந்தாலும் அவங்களை வச்சு செய்யறோங்க. ரொம்ப நன்றிங்க. அடுத்த கேள்வி வந்துங்க, இப்ப நம்ம பண்பாடு பாரம்பரியம் அதை பத்தி நீங்க ஒரு பாயிண்ட் சொன்னீங்க. நம்ம கல்யாணமே வந்து ரொம்ப பாரம்பரியமானது, அதை பத்தி பல பேர் பேசியிருக்காங்க அப்படின்னு சொல்லி. அந்த இப்ப நிறைய பேர் அந்த கலாச்சாரத்தையும் மறந்துட்டு வர்றாங்க. அதை மீட்டெடுக்கிறதுக்கு என்ன பண்ணலாங்க? அதாவது இந்த குலதெய்வம் நம்ம சமுதாயத்திற்கு பெருமை. எந்த ஜோசியார்கிட்ட போனாலும் நீங்க போனீங்கன்னா முதல்ல குலதெய்வத்தை முதல்ல கும்பிடுங்க அப்படிம்பாங்க. குலதெய்வம் நம்முடைய சமுதாயத்தில் கூட்டங்கள் இதெல்லாம் ஒரு பெருமை சேரத்தக்க ஒரு அமைப்புகள். நான் ஒரு தொழிலதிபர் வீட்டுக்கு போயிருந்தேன். அவங்களுடைய குலதெய்வத்துக்கு 1 கோடி ரூபாய் செலவு பண்ணி கட்டியிருக்காரு. அந்த வீட்டில் பேசிக்கும்போது அவருடைய குழந்தைகளை கூப்பிட்டு, ஏமா நீங்களே என்ன கூட்டம் என்ன குடம்னு கேட்டேன். அப்படியே என்னங்க குடம்புல என்னங்கன்னு கேட்குறாங்க. குலதெய்வத்துக்கு 1 கோடி செலவு பண்ணியிருக்காரு. குழந்தைங்களுக்கு கூட்டத்தை சொல்லிக் கொடுக்கல. புரியுதுங்களா? தன்னுடைய குழந்தைகளுக்கு கூட்டத்தை சொல்லிக் கொடுக்கல. அந்த நம்முடைய கூட்டம், நம்முடைய இனம், நம்முடைய சமுதாயம் அப்படிங்கிற குழந்தைகள் மனசில் பதிய வைக்கிற மக்கள் தயாரா இல்லை. சாமிகள் அடிக்கடார் மதாஜிகள் அடிக்கடி சொல்லுவாங்க, சாமிகள் தமிழ் பேர் வைங்க தமிழ் பேர் வைங்கன்னு. நம்ம சமுதாயத்தில் யார் தமிழ் பேர் வைக்கிறா? யார் தமிழ் பேர் வைக்கிறா? வைக்கிறது. அது அந்த மாதிரி மாற்றங்களை கொண்டாடணும். தாய்மொழி அழிந்தால் நம்முடைய அழியும். ஒரு மனிதனின் அடையாளமே தமிழ். ஆனால் நம்ம சமுதாயத்தில் தாய்மொழி பற்றி மிக மிக குறைவு. ரொம்ப வேதனையான சமாச்சாரம். நான் பார்த்து சுவிட்சர்லாந்து நாட்டு தமிழ் பேரவையின் செக்ரட்டரி ஜெனரல், சுவிட்சர்லாந்து நாட்டின் தமிழ் பேரவையின் பொதுச் செயலாளர் நவச்சான் தம்பி பிள்ளை என்னுடைய நண்பர். என்னுடைய நூல் வெளியிட்டாளர் அவர் தான் வந்து நூல் வெளியிட்டாருங்க. அவர் மாதிரி சத்யராஜ், வைரமுத்து, சிவகுமார் எல்லாம் பார்க்கணும் அறிமுகப்படுத்துக்கினாரு. மகாலிங்க எல்லாம் பார்க்கணும் கூட்டிகிட்டு போய் எல்லாரும் அறிமுகப்படுத்தினேன். சிவகுமார் பேசிட்டு இருக்கும்போது சிவகுமார் நான் நவச்சிவான் தம்பி பிள்ளை பேசிட்டு இருந்தோம். அப்போ நமச்சிவாயன் தம்பி பிள்ளை சொல்றாரு சிவகுமார்கிட்ட, என்னங்க ஐயா, தமிழ்நாட்டின் தலைநகரம் சென்னை, அங்கே சுற்றி வரும்போது தமிழ் பெயர் பூரா ஆங்கிலேயர் தமிழே தமிழ்நாட்டில் தலைநகரம் சந்தேகம் இருக்குது. நீ தமிழ் பேரவையில் நம்ம சொல்லிதான் செய்யலாம். சொல்லுங்க, இயற்கையா வரணும், ஒரு உணர்வு வரணும். நான் ஒரு கவிதை மாதிரி எழுதி வைரமுத்துக்கு அனுப்பியிருந்தேன். பரதகண்ட தமிழன் என்பவன் யார்? இந்தியாவில் பாரதகண்ட தமிழர் என்பவன் யார் அப்படின்னு கேட்டிருந்தேன். கேட்டு நானே பதில் சொல்லியிருக்கேன். பெற்ற தாய்க்கு சோறு போடாதவன், கொடுக்க துணி எடுத்து கொடுக்காதவன், பக்கத்து வீட்டு பகட்டுக்காரி, அது ஆங்கிலத்துக்கு, பக்கத்து வீட்டு பகட்டுக்காரிக்கு பட்டு புடவையும் பாதாமலும் வாங்கி கொடுப்பான், அவன் தான் பரதகண்ட தமிழன். எப்படிங்க? பெற்ற தாய்க்கு சோறு போடாதவன், புடவை எடுத்து கொடுக்காதவன், பக்கத்து வீட்டு பகட்டுக்காரிக்கு பட்டு புடவை பாதாமலும் வாங்கி கொடுப்பான், அவன் தான் பரதகண்ட தமிழன் அப்படின்னு எழுதியிருந்தா. வைரமுதை படிச்சுட்டு வேந்தன் சொல்றாங்க, நீ என்னையே மிஞ்சிட்டீங்க அப்படின்னு எழுதினார். அதான் உண்மை. அந்த உண்மையின் வெளிப்பாடு அப்படி வேகமா வெளியே வருதுங்க. ஆக நமக்கு அந்த தாய்மொழி பற்றி ஏன் தேவை, எதுக்கு தேவைன்னே தெரியலைங்க. இன்னொன்று சொல்றேன், பலருக்கு தெரிய செய்தான். முள்ளிவாய்க்கால் படுகொலை, முள்ளிவாய்க்கால் யாழ்ப்பாணத்தில் 1.5 லட்சம் பேர் பாதிக்கப்பட்டாங்க, கொல்லப்பட்டார்கள், பெண்கள் கற்பழிக்கப்பட்டார்கள். ஆனால் இங்கே இருக்கிற தமிழர் எருமை மேலே மழை பெய்ஞ்ச மாதிரி இங்கே இருக்கிற தமிழர் தூக்கிட்டு இருந்தாங்க. தெரியுமா கொடுக்கு? உணர்ச்சி இருந்ததா? வேகம் வந்ததா? இதே யாழ்ப்பாணத்தில் தமிழன் பெரும்பான்மையாக இல்லாமல் மலையாளிகளோ கன்னடத்துக்காரர்களோ இந்திக்காரர்களோ பெரும்பான்மையாக இருந்தால் இலங்கை தூதரத்தை முற்றுகிட்டு இலங்கை தூதரமே இல்லாமல் பண்ணியிருப்பாங்க. அந்த உணர்வு இல்லை. நம்முடைய சகோதர சகோதரிகள் பாதிக்கப்படுறாங்களே அப்படிங்கிற அந்த உணர்வு இல்லையே. கண்டிப்பாங்க, கண்டிப்பா நீங்க சொன்ன மாதிரி அந்த உணர்வு அப்படிங்கிறது வந்து என்னுடைய தாய் நான் தானே போடணும். இயற்கையா தானே சொல்லி வர வேண்டிய அவசியம் இல்லையே. உன் தாய்க்கு நீ சோறு போடணும் யாராவது சொல்லணுமா? இல்லைங்களா? ஆனா இன்னைக்கு மத்தவங்க சொல்லிதான் தாய்க்கு சோறு போட வேண்டிய உண்மையான நிலையே இருக்குதுங்க. அதை மாத்தணும் அப்படிங்கறதுக்காக தான் நம்ம பல முயற்சிகள் எடுத்துட்டு இருக்கோங்க. இப்ப நீங்க சொன்ன மாதிரி நம்ம ஊருக்குள்ள நம்ம யாருன்னு வந்து பாத்தீங்கன்னா கவுண்டர்னு சொல்லுவாங்க. இதே நம்ம சென்னைக்கு போனோம் அப்படின்னா நீங்க வந்து கொங்கு நாட்டுக்காரர் அப்படிம்பாங்க. இதே தமிழ்நாட்டு விட்டு வெளியில போனோம்னா நம்மளுடைய அடையாளம் தமிழன் அப்படிங்கிற நம்ம அடையாளம், மொழி, உணர்வு எல்லாத்துக்கும் இருக்கணும். 60, 58 சென்னைக்கு போதுங்க. சரிங்க.
நீங்கள் எந்த சம்பளம் கேட்பாங்க, நான் ஒன்றும்பேன். நீ வன்னியர்கள் லிஸ்ட்டில் சேர்ப்பேன். சென்னையில் கொங்கால கண்ட்ரோல் இருக்கிறது சென்னைவாசிகளுக்கு தெரியாமல் இருந்தது 1960 நம்ம பற்றி வெளி உலகத்துக்கே தெரியலைங்க. அதாவது நம்ம ஊடகத்துறையில் பின்தங்கி இருக்கோம். நம்மளை பற்றி சொல்றதுக்கு ஒன்றும் வாய்ப்பே கிடையாதுங்க, ஒன்றும் கிடையாது. வார பத்திரிகையோ, மாத மறுவாரி பத்திரிகையோ, மாத பத்திரிகையோ, செய்தித்தாளோடு எதுவுமே இல்லைங்க நம்ம சமுதாயத்துக்கு. இன்னொருத்தர் தான் நம்மளை பற்றி எழுதணும். நம்மளே எழுதிக்கிட்டு தொலைக்காட்சி இல்லை இல்லைங்களா? கண்டிப்பாங்க, கண்டிப்பாங்க. அப்படி நம்ம அடையாளத்தையே மறந்துட்டு இருக்கிறோம். அந்த அடையாளத்தையும் மற்ற எல்லாரும் அவங்களுடைய அடையாளத்தை மிகைப்படுத்திட்டு இருக்காங்க. இல்லாத கூட மிகைப்படுத்துறாங்க அப்படிங்கிறது இருந்தாலும் மிகைப்படுத்துறாங்க. நம்மளோட இருக்கிறதையவே நம்ம சொல்றதுக்கு ஒரு ப்ராப்பர் மீடியா, நம்மளுக்குன்னு ஒரு சேனல் இல்லை அப்படிங்கிறது வந்து ஒரு மிக வருந்தக்கூடிய செயலுங்க. அதுக்குண்டான சேனல், இந்த மாதிரி மீடியா பப்ளிசிட்டி எல்லாமே விரைவில் நாங்க வரும் அப்படின்னு நம்புறோங்க. இதே நாங்க இணையதளத்துல எப்படி எடுத்துட்டு போறது அப்படிங்கிற விஷயத்த கேபிஎன் சார்பா அதை முன்னெடுத்து யூடியூப்ல இதெல்லாமே உங்களுக்கு உலக போற்ற ஏபி சுந்தராம்பா, திரைப்படத்துறை இதுவரை யாரும் சாதனை படுத்த ஏபி நாகராஜன், பத்ம பாரத ரத்னா சி சுப்பிரமணியம், டாக்டர் சுப்பராயன் போன்றவர்களுக்கு நினைவு நாள் கூட்டங்கள் ஏபி செய்யலாம், யார் வேணாலும் செய்யலாம். நினைவு நாள் கூட்டங்கள், நினைவு சொற்பொழிவு பண்ணி அவங்கள இந்தியாவில் உலகத்தை தெரியப்படும். அது மற்ற சமுதாயத்தில் பண்ணுறாங்க. ஏன் சொன்னால், சென்னையில் மற்ற சமுதாயத்தில் தினசரி நூற்றுக்கணக்கான விழா இருந்துட்டு இருக்கோம். இதெல்லாம் பண்ணுவாங்க. நம்ம சமுதாயத்தில் ஒரு விழா கூட பண்ணுறது பண்ணக்கூடிய தகுதி உள்ளவர், சக்தி உள்ளவர் இருக்காங்க. அந்த உணர்வு இல்லை, செய்யணுங்கிற அந்த வேகம் இல்லை. 10,000 பேர் சென்னையில் கொங்கு வேளாளர்கள், ஓய்வு பெற்றவர்களுக்கு நேர்காணல்களில் சார்ந்து இருக்காங்க. 10,000 ஓய்வு பெற்றவர்கள் வரும். யாரும் பொது சேவை காரியங்கள் வரும். இதெல்லாம் மக்கள் கொண்டு வரணும். பொருள் ஈட்டுவது ஒன்று விடக்கூடாது. இந்த பொருள் ஈட்டுவது சமுதாயத்துக்கு நாம் என்ன செய்வோம்? அருட்சொல் சொன்னாருங்க, பள்ளிக்கூடங்களுக்கு முதன்மா அங்கன்வாடிக்கு நம்ம சுப்பிரமணியம் ஒருத்தர் பி சீட்ல லீகல் சீட்ல ஒருத்தர் சேர்ந்தான், மெரிட்டே சீட்டுகள் சேர்ந்துருக்கான். படிக்கிறதுக்கு பணம் இல்லை, அவனுக்கு பணம் கொடுக்கணும். இதுதான் அவசர தேவை, அவசிய தேவை, இந்த மாதிரி காரியங்கள் பண்ணணும்னு சொல்லி சொன்னது. அப்புறம் கொங்குநாடு அருகே இதுவரை 600 மாணவர்களுக்கு 300 மாணவர்களுக்கு ஒரு 60 லட்சம் நிதியுதவி பண்ணிட்டு இருக்கோம். அது பண்ணிட்டு இருக்கோம். நல்ல விஷயங்க, நல்ல விஷயம். அதே மாதிரி சமத்துக்கு என்ன பண்ணணும்? உங்களுடைய பங்களிப்பு இந்த எஸ்டங்கோன் கோயில்படி 120 ரூபா வச்சிருக்காரு மாணவர். இந்த மாதிரி ஏபிஎன் சேர்ந்த தொழிலதிபர் பிரிவுகள் தாங்களும் படகு சமுதாயத்துக்கு என்ன பண்ணணும்? நம்ம சமுதாயம், நம்முடைய கொங்கு நாடு பாதிக்கப்படாமல் இருக்க, கொங்கு நாடு பேசப்பட வேண்டும், கொங்கு நாட்டு பெருமைகள் தெரிய வேண்டும் என்ற ரீதியில் இந்த அமைப்புகள் செயல்பட வேண்டும் நான் கேட்டுக்கொள்கிறேன். கண்டிப்பாங்க, கண்டிப்பாங்க. அப்புறம் இப்போ தமிழ்நாட்டினுடைய பொருளாதாரத்துல கொங்கு நாடு மிகப்பெரிய பங்காற்றுறது அப்படிங்கிறது நீங்க சொன்னீங்க. ஆனா அதுக்கு தகுந்தாப்புல வளர்ச்சி திட்டங்கள் நம்மளுக்கு வந்து சேர்றது இல்லைங்க. அதுக்கு நம்ம என்ன பண்ணலாங்க அப்படிங்கிறது கேள்வியா வந்திருக்கு. விவசாயத்துக்கு விவசாய கூட சேர்ந்தவங்க விவசாயத்துக்கு முதல் முக்கியத்துவம் அரசாங்கத்துக்கு இருக்காம, இது அரசாங்கத்துக்கு எதிர்பார்மே வளர்ந்தோம். நம்ம வளர்ச்சி கொங்கு நாட்டை பொறுத்தவரையும் நீங்க வந்து தர்மபுரியில இறங்கி பொள்ளாச்சி போனீங்கன்னா கல்லூரி, தடிக்குடம் பள்ளிக்கூடங்கள், 100கணக்கான கல்லூரிகள், பள்ளிக்கூடங்கள், கல்வி இதெல்லாம் பண்ணியிருக்காங்க இல்லைங்களா? அவங்கெல்லாம் சேர்ந்து இதெல்லாம் பண்ணலாம். பொருளாதார ரீதியாக நம்ம மேம்படுத்துறதுக்கு என்ன பண்ணலாம், என்ன பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு குழு அமைக்கணும். ஒரு குழு அமைச்சு அவங்க உட்காந்து கருத்து மாதிரி பண்ணி பேசலாம். நம்முடைய அதிகமாக நம்முடைய மத்திய மாநில அரசுகள் வருவாயாக போகுது. ஆனால் மத்திய அரசுகள் நம்ம சமுதாயத்துக்கு, கொங்கு நாட்டுக்கு சமுதாயம் வேண்டாங்க, குறிப்பிட்ட ஒரு சாதியை நம்ம சொல்ல வேண்டாம். கொங்கு நாட்டுக்கு நீங்கள் பண்ணீங்க, கொங்கு நாட்டுக்கு என்ன பண்ணீங்க அப்படின்னு நம்ம கேட்கணும். கேட்டால் கிராம ரீதியாக இப்போ இந்த சமீபங்கள் நடந்த அந்த கொரோனா நிலையில் அறுவடை செய்த பொருட்கள், விளைந்த பொருட்கள் எடுத்துகிட்டு வர வண்டி இல்லாமல் இருந்தது. இந்த குறையெல்லாம் தவிர்க்கப்பட வேண்டும். இதற்கு நம்முடைய பொருளாதார வல்லுநர்கள், நம்முடைய தொழிலதிபர்கள் இதுக்கான முயற்சி எடுக்க வேண்டும். அது விவசாயத்தை செய்கிற மிகப்பெரிய உதவி. அது விவசாயிகள் நம்ம தான் விவசாயிகள். இன்னைக்கு நம்முடைய இளைஞர்கள் மாறிட்டான்னு வச்சுங்க, இந்த கடுமையான உழைப்பு, விவசாயம் இதெல்லாம் போயிட்டுது. ஆனாலும் நம்முடைய தொழிலை நம்ம விட்டுறக்கூடாது, நம்முடைய மண்ணை இழந்துடக்கூடாது. பிற்கால சந்ததிக்கு நாம் செய்கிற மிகப்பெரிய துரோகம். நம்முடைய மண்ணை இழந்தால், நம்முடைய சமுதாய பழக்க வழக்கங்கள், சடங்கு சமுதாயம் இழப்போமானால் மிகப்பெரிய துரோகம். ஒன்று பாருங்க, உலகத்தின் மிக உயர்ந்த பதவியில் ஐநா சபையில் கூட
பதவியில் உயர்ந்த பதவி இருந்தாலும் பிராமணர்களும் மலையாளிகளும் தங்களுடைய தனித்தன்மை இழக்கிறார்களா? தங்களுடைய சடங்கு சம்பிரதாயம் பழக்க வழக்கங்களை காப்பாற்றுறாங்க இல்லைங்களா? நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம். நம்ம ஏன் கைவிட்டுறோம்? மேலே போனோடனே எல்லாம் மறந்துடுறோமே, மண்ணை மறந்துடுறோமே. நம்முடைய தனித்தன்மை காப்பாற்றப்பட வேண்டும். சடங்கு சம்பிரதாயங்கள் நம்ம மெயின்டைன் பண்ண வேண்டும். அதுக்கு பெரியவங்க குழந்தைகளுக்கு கற்றுக் கொடுக்கணும். இல்லைன்னா பிற்கால சந்ததிக்கு நம்ம எல்லாமே இழந்துருவோம். நம்முடைய நாட்டையே இழந்துருவோம், நம்முடைய மண்ணையே இழந்துருவோம். அதுக்கான முயற்சியை மேற்கொள்ளணும். கண்டிப்பாங்க, மிக அருமையான விளக்கம் கொடுத்தீங்க. இப்போ நம்முடைய மண், நம்முடைய சமுதாயம், நம்முடைய சடங்கு சம்பிரதாயங்கள் இதெல்லாம் காப்பாற்றணும். குழந்தைங்களுக்கு நீங்க மனசுல பதிய வைக்கணும். கண்டிப்பாங்க, கண்டிப்பா. இப்போ இன்னொரு கேள்வி அடுத்து என்னங்க, நிறைய பேர் ஃபேமிலி லைஃபையும் பிசினஸ் லைஃபையும் சரியா அவங்களால ஒரு சேர கொண்டு போக முடியறது இல்லை. ஒன்னா தொழில வளர்ச்சியா இருக்கிறாங்க, இல்ல குடும்பத்துல சந்தோஷமா இருக்காங்க. ரெண்டுலயுமே சேர்ந்து பல பேர்த்தால வளர்ச்சி அடைய முடியறது இல்லை. அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படிங்கிற யோசனை உங்களுடைய? அதுக்கு நம்ம சமுதாயத்துக்கு கவுன்சிலிங் அப்படின்னு சொல்லுவாங்க. பிராமணர்கள், நாடார்கள், செட்டியார் இருந்து கவுன்சிலிங் அமைப்பு தலைவர்கள், குடும்ப பெரியவர்கள்லாம் உட்காந்து பேசி எல்லாம் பண்ண நம்மளது இல்லை, அந்த அமைப்பு இல்லை. அந்த மாதிரி கவுன்சிலிங் சென்டர்ஸ் பல பேர் எங்கிட்ட ஆலோசனை கேட்டாங்க. என்னோட சக்திக்கு எங்க வரையும் நான் பண்ணி பார்த்துருங்க, நீங்க எல்லாம் சேர்ந்து முயற்சி பண்ணுங்க, நான் ஆலோசனை சொல்றேன்னு சொல்லி ஊருக்கு ஒரு கவுன்சிலிங் சென்டர் அது மாதிரி ஏற்படுத்தலாங்க. திருமண முறிவுகள் நம்ம சமுதாயத்தில் அதிகமாக வந்துட்டு இருக்கு, புள்ளிவரம் சொல்றது. இதெல்லாம் தவிர்க்கப்பட வேண்டியவை. இதுக்கு பெரியவர்கள், அறிஞர்கள் எல்லாம் ஒத்துழைக்கணும். ஆன்மீக தலைவர்கள் தான் இந்த இதில் கொஞ்சம் கவனம் செலுத்தி நோதாய் வீணா போயிடும். நான் திருமண மாலைன்னு ஒரு திருமண தகவல் மையம் அருட்சர் ஐயா எனக்கு கூப்பிட்டு, நீங்க பண்ணது சுப்பிரமணியம், நீங்க அதிகமாக அனுபவப்பட்டவங்க, அதிகமாக நம்பிக்கை உள்ளவங்க, அதிகமாக தொடர்பு உள்ளவங்க, நீங்க பண்ணுங்கன்னு ஐயாவே ஒரு கல்யாண மண்டபத்தில் ஆரம்பிச்சாருங்க, பண்ணிட்டு இருக்கேன். அதனால எனக்கு அனுபவங்கள் மற்றவங்களோட எனக்கு அனுபவம் அதிகம். அந்த குடும்ப வாழ்க்கை, மத்திய உறவு, கூட்டு முயற்சி இதெல்லாம் சிதைத்து வருது. இதற்கு நமக்கு ஒரு கவுன்சிலிங் அமைப்புகள் அமைப்பு நிச்சயம் ஊருக்கு தேவை. அதுக்கு நம்ம கேபிஎன் அமைப்பு போல அதுக்கான ஒரு முயற்சி எடுக்கலாம். சமுதாயத்தை காப்பாற்றுவதற்கு எடுக்கும் நடவடிக்கை ஒரு பார்ட். இதெல்லாம் குறிப்பிட்ட ஒரு சாதி அடிப்படையில் பண்றது இல்லைங்க. மனித குலத்துக்கு செய்யக்கூடிய பணியில் இது ஒரு பங்கு, அவ்வளவுதான். அப்படிதான் எடுத்துக்கணும். நான் கூட அப்படிதான் ஒரு சாதி அடிப்படையில் நான் இல்லை. ஒரு பையருக்கு செட்டியாரு 5000, முதலியார் 5000, ஆடுக்கு 5000 ஒரு ஜாதிக்கு கொடுக்குறேன். நானும் ஒருத்தனே பயன் கொடுக்குறேன், அவ்வளவுதான். யார் கொடுக்குறாங்க அப்படின்னு என்ன கொடுக்குறாங்க, என்ன செய்யறாங்க, யார் செய்யறாங்கன்னு முக்கியம் இல்லை. செய்யறாங்க அப்படிங்கிறத முக்கியம் இல்லைங்களா? என்ன செய்யறாங்கன்னு தான் பார்க்கணும், யார் செய்யறாங்கன்னு பார்க்கணும். அந்த மாதிரி அந்த கவுன்சிலிங் சென்டர்ஸ் நிறைய தேவைப்படுது. பல ஊருக்கு கேட்குறாங்க, பேசுறாங்க. அதனால 50 ஆண்டு தொடர்பு இருக்கிறதுனால எங்கிட்ட நிறைய பேர் கேட்பாங்க, இந்த மாதிரி கேட்குறாங்க. கண்டிப்பாங்க. கேபிஎன்லயே நீங்க சொன்ன அந்த கவுன்சிலிங் நம்ம விரைவில் இன் ஃபியூச்சர்ல நடத்தலாம் அப்படின்னு திட்டமிட்டு இருக்குங்க. அதுக்கு தங்கள் ஐயா உதவி பண்ணணும். நம்ம உங்களுடைய பொன்னான ஆலோசனைகள், அறிவுரைகள் நீங்க வழங்கணும் அப்படிங்கிறது. தொழில் ரீதியா, வியாபார ரீதியா மழை வரணும், சமுதாயத்துக்கு என்ன பண்ணணும்னு பள்ளியப்பன் போன்றவர்கள், செல்வகு போன்றவர்கள் நிறைய ஒழுக்கப்பாடு நல்லா பண்றீங்க. அதே மாதிரி ஒரு தகுதியாக இந்த குழு நம்ம ஓய்வு பெற்றவர்கள் கூட குடும்ப பிரச்சனை தீர்க்கறதுக்கு ஒரு சிறிய மையம் அமைக்கலாம். அதுக்கு அமைப்புகள் முயற்சி எடுக்கும். இதுதான் என்னுடைய ஆலோசனை. கண்டிப்பாங்க. இதை நாங்க கருத்துல வச்சுக்கிறேங்க. இப்போ இன்னொரு கேள்வி இப்போ நிறைய பேர் நம்மளுடைய காலேஜ்ல, கவர்மெண்ட் காலேஜ்லயும் சரி, தனியார் காலேஜ்லயும் சரி, வைஸ் சான்சலரா, பிரின்சிபலா, ப்ரொஃபஸரா இருக்காங்க. ஆனா அங்க நம்ம சமுதாயத்தை சேர்ந்த ஒரு இளைஞர்கள் படிக்க முடியாம போய் சேர்றாங்க, இல்ல படிப்புல அவங்களுக்கு சரியா கான்சன்ட்ரேஷன் பண்ண முடியல, அவங்க படிப்புல கொஞ்சம் வீக்கா இருக்கிறாங்க. அப்படிங்கிறவங்களுக்கு அவங்களே உதவி பண்ணாட்டி உபத்திரம் பண்ணாம இருக்கணும். ஆனா ரெண்டுமே பண்ண மாட்டேங்கிறாங்க, உபத்திரம் பண்றாங்க அப்படிங்கிறதுக்கு நிறைய குற்றச்சாட்டுகள் வைக்கிறாங்க. அதுக்கு நம்ம எப்படி இது பண்ணலாங்க? நம்ம உலகத்திலேயே மிக போற்றத்தக்க தமிழறிஞர் வாசை குழந்தை ஐயாங்களையும் அவர் அண்ணா பள்ளிக்கூடத்தில் துணைவராக இருந்தபோது ஒரு நாள் செட்டப் பண்ண என்னுடைய உறவினர் ஒருத்தர் அழுதுகிட்டே வந்தார். கேட்டேன், நான் எம்பில் பிஹெச்டி 2 ஒன்றா பண்ணிட்டுனுங்க. துணைவர் கூப்பிட்டு எங்கள் அலுவலகத்தில் தவறு பண்ணிட்டாங்க, ஒரே நேரத்தில் 2 அனுமதிச்சிருக்கூடாது, ஒன்று தான் பண்ணியிருக்கணும், தப்பு பண்ணிட்டாங்க, நீங்கள் ஒன்று வேண்டான்னு சொல்லி எழுதிக்கூடாது, இன்னொன்று கொடுத்துட்றேன் அப்படின்னாரு. அவர் அழுதுகிட்டு 2 வேணுக்கு ஒரு குளத்தில் அமையில் நடந்து படித்த பையன் பிஹெச்டி எம்பில் 2 வேணுங்க அப்படின்னு. நான் வக்கீல் வழக்கறிஞர் காந்தி அவர்களோட பேசினேன். கோர்ட்டுக்கு போன வாங்கிடலாம் முடியும்,
ஆனால் நம்ம பெரியவர் நம்ம உறவினர் மனசு சங்கடப்படுவார், நீங்கள் முயற்சி பண்ணுங்க. அந்த மாதிரி விசிக்கு ஐயா எடுப்போம். சண்டை போட்டேன், ஐயா உங்களுக்கு கிராமப்புறத்தில் நீங்கள் படித்து வளர்ந்தவங்க, இவரு கிராமப்புறத்தில் 6 மைல் செருப்படம் நடந்து போய் படித்து வந்த பையன், அவன் பண்ண தப்பு இல்லை, அலுவலகம் பண்ண தப்பு. எம்பி இன்ஜினியர் ஒன்றா பண்ணிட்டாங்க, 2 வேணுங்கிறாரு, எப்படியா கொடுங்கய்யா, எனக்காக நீங்கள் பண்ணுங்கய்யான்ட்டு நான் கெஞ்சிட்டு சுப்பிரமணியன் நீங்கள் வந்து கேட்டீங்க, சரி ஒன்று இப்போ வாங்கி சொல்லுங்க, ஒன்று அடுத்த வருஷம் கொடுக்குறேன்ட்டார், கொடுத்தாருங்க. அது மாதிரி அவர்களுக்கு மற்ற சமுதாயத்தில் அந்த உதவி வழிகாட்டுதல் உதவி செய்ததெல்லாம் இருக்குது, நம்மளது இல்லை. சாதி ஏற்பட்டு செய்ததுனால என்னமோ கௌரவப்படுத்தலாம் நாங்கள் நம்ம சமுதாயத்தில் அந்த உதவி செய்யும் மனப்பான்மை மிக குறைவு. தலைநகர் சென்னையில் பொது வாழ்க்கையில் இருக்கிறதுனால 100கணக்கான பேருக்கு நான் வந்து வழிகாட்டியிருக்கேன். ஆனால் அந்த உதவி செய்கிற மனப்பான்மை மிக மிக குறைவு. நான் எதையும் எதிர்பார்த்து பண்ணலை, பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சது, பண்ணுறேன். சரிங்க சரிங்க. அதே மாதிரி நம்மளே மாதிரி நீங்க சொன்ன மாதிரி முதல்ல சொன்ன மாதிரி எல்லாருமே அவங்களே மனமோய்ந்து சமுதாயத்துக்கும் சரி நம்ம கூட இருக்கவங்களும் சரி உதவி பண்ணாதான் நம்மளுடைய சமுதாயத்தை வளர்க்க முடியும் அப்படிங்கிற அருமையான விளக்கத்தை சொன்னீங்க. இப்போ நம்ம பொன்னர் சங்கர் கதையெல்லாம் பல பேர்த்துக்கு இளம் தலைமுறைக்கு வந்து தெரியறதே இல்லைங்க. அவங்களுடைய வீரம், வரலாறு, வாழ்க்கை முறை எப்படி இருந்தாங்க அப்படிங்கிறது வந்து யாருக்குமே தெரியறது இல்லைங்க. அதை நம்ம எப்படி எல்லாத்துட்டையும் கொண்டு போய் சேர்க்கறது அப்படிங்கிற ஒரு விஷயம் ஒரு கேள்வியா கேட்டிருக்காங்க. இதை நம்ம கருத்தரங்க பண்ணணுமுங்க. புலவர் குழந்தை எவ்வளவு பெரிய தீமாயனம் ஏற்றியவர், அவருடைய அந்த எழுத்தை மட்டும் தான் நான் பார்க்கணும், அது என்ன எழுதினாரு பார்க்கறது, எழுத்து மட்டும் பார்க்கணும். புலவர் குழந்தை ராமாயணத்துக்கு இணையான கீமாயனம் எழுதினார், அது திராவிட கழகத்துக்காரங்களாம் அவரை ஒதுக்கிட்டாங்க ஆங்கில அரசு. புலவர் குழந்தை போன்றவர்கள் சாதனை படைத்த ஒவ்வொரு துறையிலும் சாதனை படைத்தவர்கள். விளையாட்டுத் துறையில் முத்தையா முரளிதரன் தெரியும், உங்களுக்கு தெரியும். முத்தையா முரளிதரன் உலகத்திலே கிரிக்கெட்டில் முதன்மையானவர், தூரங்கோட்டு இறங்கிட்டு அப்படிப்பட்டவர்கள். பாரத விவசாயத்து புரட்சியை பசுமை புரட்சி பண்ணிய சி சுப்பிரமணியம், டாக்டர் சுப்பராயன், இப்படி இப்போ கேபி சுந்தராம்பாள் பார்க்கறதுக்கு 5 முதல்வத்தம்மா வீட்டுக்கு போயிருக்காங்க. மகாத்மா காந்தி ஃபோன் பண்ணி பேசுவாருங்க அந்த அம்மா கேபிஎஸ் கிட்ட. அவங்கள பற்றி வெளியில் சொல்கிறோமா, அவங்கள பற்றி வெளியில் தெரியுமா? அவங்களுக்கெல்லாம் அந்த மாதிரி குறிப்பிட்ட சில சாதனையாளர்களுக்கு ஆண்டுக்கு ஒரு முறை நினைவு நாட்கள், நினைவு சொற்பொழிகள் ஏற்பாடு பண்ணால் மீடியாவில் வரும். அது நம்ம பண்ணுறதில்லை. ஓய்வு பெற்றவர்கள் 100,000 லட்சக்கணக்கான பேர் இருக்காங்க, ஆனால் யாரும் பண்ணுறதில்லை. அது மாதிரி நினைவு சமீபத்தில் டாக்டராயனுடைய வரலாறு எழுதுறதுக்கு ஒரு 4 வருஷம் முயற்சி எடுத்து டெல்லியில் போய் 1 மாதம் தங்கி சுப்ரஜி ஜெகதீசன் உதவி, டிஆர் கார்த்திகேயன் உதவி பண்ணி ஒரு 1000 பக்கம் சுப்பராயனுடைய குடும்ப வரலாறு நூல் எழுதணும். அவன் குடும்பத்திலேருந்து யாருமே உதவி பண்ணலை. சமீபத்தில் ரங்கராஜன் குமாரோட பையன் மோகன் என்னை பார்க்க வந்தானுங்க. வந்து, ஐயா என் குடும்பத்தை பற்றி சம்மந்தமே இவ்வளோ பண்ணுறீங்க, நாங்கள் எதுவுமே பண்ணலையே, எங்களுக்கு வெக்கமாக இருக்குது, பரவாயில்லப்பா எனக்கு பண்ணுறதுக்கு வாய்ப்பு கொடுத்து நன்றி சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணணுமான்னு. நான் சேலம் தொகுதியில் காங்கிரஸ் எம்பி சீட்டுக்கு நிற்கலான்ட்டு இருக்கேன், எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, சேலத்தில் ஒரு விழா நடத்துகிறோம் அப்படின்னாருங்க. சேலத்தில் கொங்கு நாடு அறக்கட்டளை விழா நடத்தி டாக்டர் சுப்பராயனுக்கு கொங்குவேல் விருது கொடுத்தோம். அந்த விருதை அவருடைய பேரனை மோகன் வந்து வாங்கினானுங்க. வாங்கிட்டு சென்னையில் ஒரு நிகழ்ச்சி ஏற்பாடு பண்ணணும், நான் ஏன் நீ கொஞ்சம் உதவி பண்ணுங்க அப்படின்னா பண்ணேன். டாக்டர் சுப்பராயன் நினைவு சொற்பொழிவு அப்படின்னு ஏற்பாடு செய்தாருங்க. கூட்ட சேகரம் பேனார், நான் ஒரு 300 பேர் நான் கூட்டிகிட்டு வந்தேனுங்க. அதுக்கு அந்த நினைவு சொற்பொழிவு செய்தவர் மகாத்மா காந்தி பேரன் கோபாலகிருஷ்ண காந்தி. பெரிய தொழிலதிபர்கள், பெரிய அதிகாரிகள் இருந்தாங்க. அந்த மாதிரி நினைவு சொற்பொழிவுகள் சி சுப்பிரமணியம் பாரத ரத்னா விருது கொடுத்தோன்னா ஒரு பாராட்ட ஏற்பாடு பண்ணோம். அதிகளாக கூப்பிட்டு பாராட்டோட ஏற்பாடு பண்ணோம். சிஎஸ் ரங்கராஜகுமார் ஒரே நேரத்தில் இறந்தபோது அவங்களுக்கு இரங்கல் போட்ட எம்.எஸ். சாமிநாதன் வந்தார். எம்.எஸ். சாமிநாதன் கூட்டிகிட்டு வந்து படத்திருப்பு பண்ணோம். இந்த மாதிரி ஆண்டுக்கு ஒரு முறை பல சமுதாயத்தை சேர்ந்த தகுதியானவர்களை, நமக்கு வேண்டியவங்களும் அப்படி இல்லாமல் தகுதியானவர்களை நாம் உலகத்திற்கு அறிமுகப்படுத்த வேண்டும். நினைவு சொற்பொழிவுகள் நடத்தப்பட வேண்டும். அவருடைய வரலாறு நூல் வழியில் வர வேண்டும். இப்போ நம்ம சமுதாயத்தில் நான் ஒரு 6-7 நூல் எழுதியிருக்கணுங்க. நூல் படிப்பவர் யாரும் இல்லை, எழுதுபவர்கள் அதை விட படிக்கிறதுக்கு யாரும் தயாராக இல்லை, படிக்கிறதுக்கு யாருக்கு நேரம் இல்லை. ரொம்ப அருமையா சொன்னீங்க. ஸோ இப்போ இன்னொரு கேள்வி வந்திருக்குங்க. இப்போ நிறைய நம்ம சமுதாயத்துல பாத்தீங்கன்னா நிறைய வளர்ந்த தொழிலதிபர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. ஆனா அவங்க வந்து நம்ம கொங்கு சமுதாயத்தை சார்ந்தவர்கள் அப்படின்னு வெளியில சொல்றதுக்கும்
அவர்களுக்கு உண்டான வேலை வாய்ப்பு அங்க கொடுக்கறதுக்கும் கொஞ்சம் யோசிக்கிறாங்க. அப்படியே அவங்க வேலை வாய்ப்பு நம்ம சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் ஒரு சில பேருக்கு கொடுத்தாலும் அதுல சிலர் சுயநலத்தோட இருந்து அந்த பேரையும் கெடுத்துக்கிறாங்க. அதுக்கு நீங்க ஒரு அறிவுரை கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்குன்னு ஒரு வேண்டுதலா வச்சிருக்காங்க. இதுக்குதான் முதியவர்களுடைய ஆலோசனை குழு ஒண்ணாமே அந்த குழு பிரச்சனைல வாழலாம். அப்படி அரங்குறது அந்த பிரச்சனைல உரிய ஒரு பதில் கிடைக்கும். சரிங்க சரிங்க. இறுதியா ஒரு கேள்விங்க. நீங்க வருங்கால சந்ததியருக்கும் நம்ம கொங்கு சமுதாயம், கொங்கு கலாச்சாரம், கொங்கு பண்பாடு இதெல்லாம் எப்படி காப்பாத்துறத ஒரு நிமிஷம் நீங்க சொல்றதுக்கு முன்னாடி நாளையோடைய ஸ்பீக்கர் யாரு அப்படிங்கறத வந்து நம்ம இப்போ திரையில காண்பிக்கிறீங்க. இதை காண்பிச்சதுக்கு அப்புறம் உங்களுடைய விடை நீங்க வந்து சொல்லுவாங்க. சமுதாயத்திலுமே சொல்லிக்கணுங்க ஐயா. ஒரே நிமிஷங்க, இதை நம்ம முடிச்சுட்டு அப்புறம் நீங்க உங்களுடைய பதில் சொல்லலாங்க. நாளைக்கு நம்மளுடைய ஸ்பீக்கர் யாருன்னு வந்து பாத்தீங்கன்னா திரு சிவகுமார் கந்தசாமி அவர்கள் யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கால இருக்கிறாங்க. இவர் வந்து நாளைக்கு வந்து என்ன டாபிக்ல பேச போறாங்க அப்படின்னா தகவல் தொழில்நுட்பம் எதிர்காலம், உள்நாட்டிலும் வெளிநாட்டிலும் சவால்கள் மற்றும் வேலை வாய்ப்பு, COVID-19 அப்புறம் எப்படி இருக்கும் அப்படிங்கிற தலைப்புல சார் பேச போறாருங்க. இவர் வந்து யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கால தொழிலதிபராக இருக்காரு மற்றும் பல பல நிறுவனங்கள்ல இன்வெஸ்டராகவும் இருக்காரு. இவர் நாளைக்கு வந்து பேச போறாரு. நாளைக்கு சாயந்தரம் சேம் 6:45 மணிக்கு நம்ம ஜூம்ல சந்திக்கலாங்க. இன்னைக்கு இப்போ அந்த கேள்விக்குமான பதில் ஐயா சொல்லுவாங்க. நன்றி சார். நன்றி. அதாங்க இப்போ எல்லாத்துக்கும் அந்த ஒரு விடை வந்து நீங்க வந்து கொங்கு சமுதாயம், இளைஞர்கள் மற்றும் கலாச்சாரம் எல்லாத்தையும் காப்பாத்துறது எப்படி அப்படிங்கிற ஒரு மறுபடியும் ஒரு விளக்க உரை ஒரு 2 நிமிஷத்துல நீங்க கொடுக்கறத எல்லாரும் கேட்டிருக்காங்க. கொங்கு சமுதாயம் அந்த பெயர்கள் தங்களோடு சமுதாய நலனில் அக்கறை செலுத்த வேண்டும். தங்களுடைய பங்களிப்பு ஒவ்வொருத்தரும் எந்தெந்த வகையில் பங்களிப்பு செலுத்துமோ மாதிரி திறமையான தகுதி வாய்ந்த ஏழைவர்களுக்கு நிதி உதவி மாதிரி கவுன்சிலிங் சென்டர்ஸ், பிரச்சனை குடும்ப பிரச்சனை தீர்க்கறதுக்கான கவுன்சிலிங் சென்டர் வைக்கிறது, வேலை வாய்ப்புக்கான ஒரு மையங்கள் ஏற்படுத்துவது, ஓய்வவர்களை தொண்டு இதெல்லாம் பண்ணலாம். ஓய்வு பெற்றவர்கள் லட்சக்கணக்கான பேர் ஓய்வு பெற்ற பேர் துறைகளில் தலை சிறந்து விளங்கியவர்கள் ஓய்வு பெற்றவர்கள் நிறைய இருக்கிறார்கள். அவர்களை கண்டறிந்து அவர்கள் எல்லாம் பயன்படுத்தி ஒரு குழு அமைத்து ஆலோசனை குழு அமைத்து அது ஒரு மாதிரி அந்த மாதிரி நம்ம பண்ணல, இது வரல பண்ணல. இண்டிவிஜுவலி ஸ்ட்ராங் கலெக்டிவ் வீக் அப்படின்ட்டு போயிட்டு இருக்கோம். இந்த கூட்டு முயற்சி நம்மளது இல்லை. கண்டிப்பாங்க கண்டிப்பாங்க. உங்களுடைய உரைக்கு ரொம்ப நன்றிங்கய்யா. இன்னைக்கு உங்களோட பொன்னான நேரத்தை நம்ம சமுதாயத்துக்காக வந்து பல நல்ல அரிய தகவல்களை நம்மளோட பகிர்ந்துட்டீங்க. அதுக்கு வந்து உங்களுக்கு ரொம்ப நன்றி சொல்லிக்கிறீங்க. நீங்க சொல்றத எல்லாத்தையுமே பயனுள்ளதா இருந்துச்சுங்க. விவசாயத்தோட வரலாறு, நம்ம வந்து மேட்டாங்காட்டுல எப்படி நம்ம விவசாயம் பண்றோம் அப்படிங்கிறது, காடு மேடுகளை விவசாய நிலங்களை காடு மேடா இருந்ததை விவசாய நிலங்களா மாத்தி அது யாருன்னா நம்ம கொங்கு வேளாள கவுண்டர்கள் அப்படிங்கிற ஒரு வரலாற்று சூடோட டெல்லியில நார்த் இந்தியாவில் ஒரு எக்ஸாம்பிளோட நீங்க தெளிவா சொன்னீங்க. அதே மாதிரி நம்ம பண்பாடு கலாச்சாரம் அதெல்லாம் நம்ம எப்படி காப்பாத்துறது, திருமண சடங்குகள் நம்மளது எப்படி முக்கியமானது, அதை நம்ம எப்படி காத்து கொண்டு போறது, நம்ம சமுதாய பற்றி இல்லாதவங்களை எப்படி சமுதாய உணர்வு வந்து அவங்களுக்குள்ளேயே வரணும், அதுக்கு வந்து நம்ம பெரியவங்க எடுத்து சொல்லணும் அப்படிங்கிறதுலாம் நிறைய சொன்னீங்க. அதுலயும் இண்டிவிஜுவலி நம்ம எல்லாருமே ஸ்ட்ராங், கலெக்டிவா நம்ம சேர்ந்தோம் அப்படின்னா வீக் அப்படிங்கிறது. இன்னைக்கு வந்து உலகத்துல பல்வேறு நாடுகள்ல கூலி தொழில் வேலை செய்யறவங்க இருந்து ஆட்சி அதிகாரத்துல வரைக்கும் நம்ம இனத்தை சேர்ந்தவங்க இருக்காங்க. நம்ம எல்லாரும் ஒட்டுக்கா சேர்ந்தோம்னா எல்லாருமே ஒரு சமுதாயத்துல ஒரு பெரிய நிலைமை அடையலாம் அப்படிங்கிறத கருத்தை நீங்க அதன் மூலயமா சொன்னீங்க அப்படிங்கிறது நாங்க எல்லாரும் புரிஞ்சுக்கிறீங்க. சுற்றுச்சூழல் அது வந்து நம்ம கண்டிப்பா பாதுகாக்கணும், அதுதான் வந்து நம்ம அடுத்த சங்கதிக்கு விட்டுட்டு போகணும் அப்படிங்கிற ஒரு செய்தியும் சொன்னீங்க. மீடியா பப்ளிசிட்டி நீங்க சொன்ன மாதிரி நம்ம சமுதாயத்துக்கு வந்து மீடியா பப்ளிசிட்டி அப்படிங்கிறதே இல்லை. அதுக்கு வந்து நம்ம மீடியா இப்போ வரும் காலத்துல கேபிஎன் சார்பாக மற்றும் பல அமைப்புகள் சார்பாகவும் யூடியூப் மற்றும் ஆன்லைன் காணொலி சார்பா நம்ம எப்படி அதை நம்ம கொண்டு போறது அப்படிங்கறத நாங்கள் முயற்சி எடுத்துட்டு இருக்கோம். அதுக்கு உங்களுடைய ஆதரவும் எங்களுக்கு வந்து தேவைங்கய்யா. இது மாதிரி பல விஷயங்களை பகிர்ந்துட்டு உங்களுக்கு மறுபடியும் எங்களோட நன்றி தெரிவிச்சுக்கோங்க. வாய்ப்பு கொடுத்த நன்றி சார். நன்றிங்க. நயன் ஈன்று நன்று பயக்கும் பயன் ஈன்று பண்பின் தலைப்பிரியா சொல்லுன்னு சொல்லுவாங்க.
இனியவை கூறல்ங்கிற அதிகாரத்தில் நம்ம திருவள்ளுவர் சொல்லியிருக்காருங்க. அந்த அதிகாரத்தோட அர்த்தம் எல்லாத்துக்கும் தெரியும். அன்பா பேசுற வார்த்தை, மற்றவங்களோட நலன் கருதி அன்பா பேசுற வார்த்தை கேட்கறவங்களுக்கு மட்டும் இல்லைங்க, சொல்றவங்களுக்கும் நல்ல பயனளிக்கும். அப்படி ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு அப்படிங்கிற தலைப்புல கடைசியா ஒண்ணு சொல்லி சமீப காலங்க சொல்லுங்க. சமீபங்கள்ல சொல்லுங்க. சேவை செய்ய வர்றவங்க எதிர்பட வர்றாங்க, எனக்கு கிடைக்கும் மேடையில் இருக்கிறீங்களா, பொண்ணு போட்டா இன்விடேஷன்ல பேர் போடலாம், எதிர்பட என்ன கிடைக்குமா அப்படின்னு எதிர்பார்ப்போட கமர்ஷியலைஸ். இன்றைய சேவை, சமூக சேவை, பொது சேவை கமர்ஷியலைஸ், வணிக ரீதியில போயிட்டு. அது என்னுடைய 50 ஆண்டு அனுபவம். எதை எதிர்பார்க்காம செய்யறவங்க தான் உண்மையான செய்யார். இப்ப என்னை பத்தி போடும்போது தொண்டர் சமுதாய சேவைகர்னு போட்டிருக்கீங்க. அந்த இதுல என்னை அறிமுகப்படுத்தும் போது அது ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தது. எதையுமே நான் விரும்புறது இல்லை. சேவை செய்யணும், எதிர்பார்ப்பு அந்த மாதிரி ஒரு இளைஞர் சமுதாயத்தை உருவாக்கணும். எதிர்பார்ப்பின்றி பொது சேவை செய்வர்களும் இளைஞர் சமுதாயத்தை பட்டாளத்தை உருவாக்க வேண்டும். அதான் என்னுடைய. ரொம்ப அருமையா சொன்னீங்க. இன்னைக்கு பஞ்ச் ஆஃப் த டேவா நாங்க இதை டேக்அவே மெசேஜ் ஆஃப் த டேவா இதை நாங்க எடுத்துக்கிறீங்க. எதையுமே எதிர்பார்ப்பு இல்லாம செய்தோம் அப்படின்னா அதனுடைய பலன் கண்டிப்பா நம்மளுக்கு பலன் கிடைக்கும். ஆனா இப்பவே நம்மளுக்கு பேர் போடணும், அது இருக்கணும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு இருக்கக்கூடாது அப்படிங்கிற நீங்க தெளிவா சொன்னதுக்கு ரொம்ப நன்றிங்க. நம்ம இன்னைக்கு ஒன்றுபட்டால் ஒன்று வாழ்வுங்கிற தலைப்புல இந்த மாதிரி பல நல்ல அரிய பேச்சாளர்கள், அவங்க நம்ம சமுதாயத்துக்கு பலனுள்ள பல அரிய வார்த்தைகள். எதிர்பார்ப்பு இல்லாம ஒரு உதாரணம், மாணவர்களுக்கு நீதிப்பள்ளி ஏழைகளுக்கு கேள்வியார் கார்த்திகேயன் டெல்லியிலிருந்து போன் பண்ணாரு. சுப்பிரமணியன், நாளைக்கு சென்னை வர்றேன், ஒரு 2 லட்ச ரூபா கொங்குக்கு நிதி கொடுக்குறேன் பயணிக்க அப்படின்னாரு. நான் சொன்னேன், உங்களுடைய தொழில் பெயரில் மாணவர்களுக்கு நிதி பண்ற மாதிரி அறிவிக்குமா, மேடையில் அறிவிச்சுட்டு பண்ணட்டுமான்னு கேட்டேன். துணைவியார் பெயரில். நான் மனசுல நினைச்சேன், சொல்றது கூச்சமா இருந்து நீங்க சொல்லிட்டீங்க, அதே மாதிரி சுப்பிரமணியம் அப்படின்னாரு. அவர் ஏன் கொடுத்தாருன்னா எதிர்பார்ப்பு, அவர் நான் கேட்கவே இல்லை, அதான் கொடுத்தாரு. எதிர்பார்ப்பெல்லாம் பண்ணும்போது அதை உணர்ந்து உதவி செய்யறவங்க நிறைய பேர். அந்த சேவை மனப்பான்மையை நம்ம டெவலப் பண்ணணும். கண்டிப்பாங்க. மற்றவங்களுடைய சேவை மனப்பான்மையோட நம்ம செய்யற இடதுகை கொடுப்பது வலதுகைக்கு தெரியக்கூடாது அப்படின்னு ஒரு பழமொழி சொல்லுவாங்க. அந்த மாதிரி நம்ம கொடுக்கறது நம்ம தான் கொடுத்தோம் அப்படிங்கிறது பிரபலம் இல்லாம சேவை மனப்பான்மையோட அப்படி இருந்தால் நம்ம சமுதாயம் நல்லா வளர்ச்சி அடையும் அப்படிங்கிற செய்தியை உங்களுடைய அனுபவத்தில் நீங்க சொன்னது இப்போ உங்களுடைய அனுபவம் பாத்தீங்கன்னா எங்க எல்லாத்துக்குமே மிகப்பெரிய விஷயம் என்னன்னாங்க, உங்களுடைய அனுபவம் எங்களுடைய வயசா இருக்குமா அப்படிங்கிற இப்போ ஜென்ரேஷனுக்கு கிடையாது. உங்களோட அனுபவத்துமே எங்களோட வயசா இருக்காது. அப்படி நீங்க பகிர்ந்துட்டு ரொம்ப பெருமையா இருந்துச்சுங்க. ரொம்ப நன்றிங்க. என்னோட அனுபவத்தை எழுதி வித்தியார்த்தியின் வடித்து 1 ஆண்டு ஒரு வெளியிட்டேன். நீண்ட நெடிய கொங்கு நாட்டு பயிற்சியில் என்னுடைய அனுபவங்கள் அது இருக்கு. உங்களுக்கு எப்படி கொடுக்குறதுன்னு தெரியல, கொடுக்குறதுக்கு. சரிங்க. நாங்க எல்லாரும் அந்த புத்தகத்தை வாங்கி நம்ம பயன்படுறதுக்கு எப்படி அதை வாய்ப்பு அப்படிங்கறத நம்ம கேபிஎன் குழுமத்தின் சார்பா பேசிட்டு இருக்கீங்க. அதை நம்ம எப்படி பப்ளிஷ் பண்ணலாம் அப்படிங்கறத முயற்சியும் எடுத்துட்டு உங்களுக்கு நாங்க அந்த தகவலை தெரிவிக்கிறீங்க. உங்களுடைய பொன்னான நேரத்தை நம்ம பல அரிய நல்ல விஷயங்களை நீங்க பகிர்ந்ததுக்கு மீண்டும் எங்களுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறீங்க. நன்றி. அப்படி ஐயா பல நல்ல விஷயங்களை இன்னைக்கு நம்ம கூட பகிர்ந்துக்கிட்டாங்க. அவர் மட்டும் இல்லைங்க, இங்க பேசின எல்லா சிறப்பு பேச்சாளர்களுமே நம்மளுக்கு பயனுள்ள அரிய பல தகவல்களை சொன்னாங்க. நாங்க மறுபடியும் சொல்ற அதே விஷயம்தான், இந்த நிகழ்ச்சி இப்படி நடக்குது அப்படின்னா இதுக்கு 1 மணி நேரம் இங்க நம்ம பாக்குறோம் அப்படின்னா அதுக்கு பல பேர் நேரடியாகவும் மறைமுகமாகவும் பல மணி நேரம் வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. அப்படி வேலை செய்த அனைத்து கொங்கு சொந்தங்களுக்கும் இந்த நிகழ்ச்சி ஒன்றுபட்டால் ஒன்று வாழ்வு அப்படிங்கிற தலைப்புல தொடர்ந்து நடைபெற்று வர்றதுக்கு முழுமுதற் காரணமாகவும் அடித்தளமாகவும் இருந்து எங்களை நாளும் வழிநடத்தும் தவத்திரு சாந்தலிங்க மருதாச்சல அடிகளார் பேரூராதீனம் மற்றும் ராமானந்த குமரகுரு சுவாமிகள் சிறுவையாதீனம் ஆகிய இருவரின் பாதம் படித்து எங்களின் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். மேலும் எங்கள் அனைவரையும் ஒன்றிணைத்து திறம்பட செயல்பட வைத்த பழனியப்பன் மாரப்பன் மலேசியா மற்றும் திருநாவுக்கரசு சிங்கப்பூர் மற்றும் டாக்டர் மனோகரன் கோயம்புத்தூர் அவர்களுக்கும் மற்றும் வழக்கறிஞர் ராஜசேகரன், டாக்டர் சேது கிருஷ்ணா, இளஞ்செழியன், திலக், ஜெயபால், பழனிசாமி உள்ளிட்ட அனைத்து கேபிஎன் குழுவினருக்கும் எங்கள் நெஞ்சார்ந்த நன்றி. இப்ப மேலும் உங்க அனைவருக்கும் தொடர்ந்து எங்கள் கேபிஎன் அன்பான வேண்டுகோள் என்ன,
நீங்க இந்த நிகழ்ச்சியை பாக்குறதுக்கு வர்றீங்க. ஒரு கையில தட்டினா ஓசை வராது அப்படிங்கிற செய்தி எல்லாரும் சொல்லிட்டாங்க. இந்த கேபினுடைய நோக்கத்தையும் இந்த நிகழ்ச்சி எந்த ஒரு பிரதிபலனும் இல்லாம ஐயா சொன்ன மாதிரி சேவை மனப்பான்மையினோட தான் கேபிஎன் செஞ்சுட்டு இருக்காங்க. இதுல பல தொழிலதிபர்கள் அவர்களுடைய அனுபவத்தையும், பல வல்லுநர்கள், பல துறை சார்ந்த வல்லுநர்கள் அவங்களுடைய அனுபவத்தையும் பகிர்ந்துக்கிறாங்க. அதை எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு நம்மளுடைய சமுதாயத்திலும் தொழிலையும் நம்ம முன்னேறதுக்கு உங்களுக்கு தெரிந்த அனைத்து அன்பர்களுக்கும், கேபிஎன் கொங்கு சொந்தங்கள் அனைவருக்கும் இந்த செய்திகளை அனுப்பி இந்த நிகழ்ச்சி வெற்றியடைவதற்கு மீண்டும் உங்களுடைய ஆதரவை தருமாறு கேட்டுக்கொண்டு, உலகின் பல்வேறு நாடுகளிலிருந்து இந்த நிகழ்ச்சியை கண்டுகளித்த பேராதரவு கொடுத்த கொங்கு சொந்தங்கள் அனைவருக்கும் மீண்டும் எங்கள் நன்றியை தெரிவித்துக் கொண்டு நாளை மாலை உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தொழில் மற்றும் வணிகம் செய்யும் கொங்கு வேளாள கவுண்டர் சொந்தங்களை இணைக்கும் பாலமாக கேபிஎன் குளோபல் என்ற டெலிகிராம் குரூப் செயல்பட்டு வருகிறது. 39 நாடுகளைச் சேர்ந்த 3585 கொங்கு வேளாள கவுண்டர் சொந்தங்கள் அதில் ஒரே குடும்பமாக தொழில் விவரங்களையும் தொழில் வாய்ப்புகளையும் அவர்களுக்குள் பரிமாறிக்கொண்டு உள்ளார்கள். இந்த குழு எந்த ஒரு அரசியல் கட்சியையோ அரசியல் தலைவர்களையோ பின்பற்றாத ஒரு குழுவாகும். நமது சமுதாயத்தின் மேல் அக்கறை கொண்டு முற்றிலும் நம் மக்களின் வர்த்தகத்தை உயர்த்த வேண்டும் என்ற உன்னத நோக்கில் செவ்வனே செயல்பட்டு வருகிறது. கேபிஎன் என்ற பெயரில் மலேசியா கோலாலம்பூரில் பழனியப்பன் மாரப்பன் அவர்களால் தொடங்கப்பட்டு தற்போது தமிழ்நாட்டில் கொங்கு பிசினஸ் நெட்வொர்க் கேபிஎன் அசோசியேஷன் என்ற பெயரில் தமிழ்நாடு அரசில் பதிவு செய்யப்பட்டு தொழில் முனையும் கொங்கு சொந்தங்கள் ஆதரவோடு சிறப்புடன் செயல்பட்டு வருகிறது. கேபிஎன் குளோபல் குழு தவிர வேறு எந்த ஒரு பெயரிலும் வாட்ஸ்அப் குழு, டெலிகிராம் குழு கிடையாது. இது நமது கொங்கு சொந்தங்களின் தொழில் மற்றும் சமுதாய முன்னேற்றத்திற்கு சேவை மனப்பான்மையுடன் உருவாக்கப்பட்ட அரசியல் சார்பற்ற அமைப்பு. இந்த குழுவில் இணைவதற்கு எந்த ஒரு கட்டணமும் கிடையாது. ஒரு சிலர் கேபிஎன் பெயரை பயன்படுத்தி சந்தா வசூலித்து சுய லாபத்துக்காக குழுக்களை அமைத்துக் கொண்டிருக்கின்றனர். அவ்வாறு செயல்படும் குழுவுக்கும் நமக்கும் எந்த தொடர்பும் கிடையாது. 100 விழுக்காடு தொழில் சம்பந்தப்பட்ட பதிவுகள் மட்டுமே, அதுவும் இலவசமாக, எந்த ஒரு சந்தாவும் இல்லாமல் நம் சொந்தங்கள் அனைவரும் முன்னேற வேண்டும் என்ற உயரிய எண்ணத்தில் பதிவுகளை அனுமதிக்கும் ஓர் உலகளாவிய வர்த்தக குழு. நம் தொழில் அபிவிருத்திக்கு ஏற்ற ஓர் உபயோகமுள்ள ஒரே குழு கேபிஎன் குளோபல் டெலிகிராம் குழு. சொந்தங்களுக்கு இது குறித்து சந்தேகங்கள் இருந்தால் +60 13299144 +6 0 13 299144 என்ற அலைபேசி எண்ணில் வாட்ஸ்அப் குறுஞ்செய்தி அனுப்பலாம். நன்றிகளுடன் மலேசியா பழனியப்பன் மாரப்பன் அவர்கள் சார்பாக செழியன் குமாரசாமி. நீங்கள் நமது கொங்கு சொந்தங்கள் வாழ்வில் முன்னேற வேண்டும் என்று விரும்பினால் இந்த தகவலை உங்கள் சொந்தங்களுடன் பகிர்ந்து மகிழ்ந்திட அன்புடன் வேண்டுகிறேன். கேபிஎன் குளோபல் டெலிகிராம் குழுவில் இணைந்து உங்கள் தொழில் வணிக உறவுகளை விரிவுபடுத்தி வளம் பெற வாழ்த்துகிறேன். வணக்கம்.